சபையில் இருக்கிறோம், ஆவிக்குரிய அனுபவத்தில் அல்லது கிறிஸ்தவங்களாம் எத்தனை வருஷம்? 10 வருஷம், 15 வருஷம். சிலர்லாம் சொல்லுவாங்க நாங்கள் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டின்ஸ், ஒரு சிலர் சொல்லுவாங்க நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்டின். அதெல்லாம் இருக்கட்டும், தேவனை தெரியுமா? எங்களுக்கு என்ன தேவனை தெரியாது? எங்களுக்கு தேவனை நல்லா தெரியுமே. என்ன தெரியும்? இயேசு இந்த பூமியிலே வந்து எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், பாவத்தை மன்னித்தார், அவருடைய ரத்தம் எங்கள் பாவத்தை மன்னிக்கிறது, உயிரோடு கூடி எழுந்தார், திரும்பி வரப்போகிறார். இதை நீங்கள் சொல்ல வேணாம், உலகத்தானே சொல்லுவான். இயேசுவை ஆவிக்குரியவர்கள் எந்த அளவுக்கு அறிஞ்சு வச்சிருக்கிறோன்றதான் முக்கியம். இதை நம்ம சொல்ல வேண்டாம். உலகத்தில் இருக்கிற நிறைய அரசியல்வாதியெல்லாம் எடுத்துக்கிட்டு பைபிளை இன்னும் சொல்ல போனால் பைபிளை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு பேசுகிறவனே இதை விட நல்லா பேசுகிறான், இன்னும் அதிகம் பைபிளை படிச்சிருக்கிறான். அப்போ இயேசுவை உங்களுக்கு என்ன தெரியும்? இயேசுவை குறித்து ஒரு கணவன் இருக்கிறாரு, வீட்டுக்கு வராரு, அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க, ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அந்த கணவனை குறித்து அந்த ஊரில் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் தெரியும். அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவார், இல்லைனா வந்துட்டு அவர் வந்து நீட்டாக இப்படி ட்ரெஸ் பண்ணுவார், தலைமுடி இப்படி வாருவார், அவருடைய கார் இது, அவர் இத்தனை மணிக்கு வேலைக்கு போவார், அவர் வந்தார்னா இப்படி ஒரு சென்ட் போட்டிருப்பார். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இது வேறு யாருக்கும் தெரியும்? மனைவிக்கும் தெரியும். ஆனால் மனைவி என்பவளுக்கு என்ன தெரியணும்? இது எதுவுமே தெரியாமல் கணவனை பற்றின எல்லா விஷயங்களும் யாருக்கு தெரியணும்? மனைவிக்கு தெரியணும். உலகத்துக்கு அவரை பற்றின வெளியரங்கமான காரியங்கள் தான் தெரியும். ஆனால் கணவனை பற்றின உள்ளரங்கமான காரியங்கள் அத்தனை யாருக்கு தெரியணும்? மனைவிக்கு தெரியணும். அதுதான் மனவாட்டி சபை. இயேசுவை குறித்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நம்மளும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இயேசுவை அறிகிற அறிவு இருக்கா? அதுதான் சாமுவேல் இன்னும் தேவனை அறியவில்லை. பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டேன். அப்போ அந்த அறிகிற அறிவுன்னா என்ன? தேவனை அறிகிற அறிவு என்ன? தேவனை என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு ரொட்டீன் கிறிஸ்டியன் லைஃப், பொதுவாக ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வளர்ச்சி நிறைந்தது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது வளர்ச்சி. எப்போ வரைக்கும் வளர்ச்சி? மரணம் வந்ததோ வருதோ அது வரைக்கும் நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். தேவன் வர்ற வரைக்கும் வளர்ச்சி அடையணும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்குது? ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், ஒரு சபையில் நம்ம அங்கத்தினராக இருக்கிறோம், அதுக்கப்புறம் அங்கத்தினராக இருக்கிறோம், அதுக்கப்புறம் அங்கத்தினராக இருக்கிறோம். எது வரைக்கும்? சாகிற வரைக்கும். இதில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமை வேறு இருக்குது. என்ன பெருமை இருக்குது? நான்லாம் அந்த சர்ச்சில் 25 வருஷம் மெம்பர், நான் அந்த சர்ச்சில் 30 வருஷத்து மெம்பர், நான் சபை ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கேன். இதே மாதிரி சொல்லி பாருங்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் நான் திறக்கும் போது பேஷண்ட்டாக உள்ளே போனேன். நான் இன்ன வரைக்கும் அங்கே கர்த்தருடைய கிருபையில் இருக்கிறேன். என் பையன் அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டேன், 15-25 வருஷம் ஆச்சு, இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காட்ஸ் கிரேஸ், கர்த்தருடைய கிருபையில் அந்த ஸ்கூல் ஆரம்பித்த நாள்லேருந்து அவங்க இருக்கிறான். அப்படி இருந்தால் ஃபெயிலுன்னு அர்த்தம். இன்றைக்கி சபைக்குள்ளே நமக்கு இது ஒரு இன்றைக்கி வந்து ஒரு சபை பெருமை வந்துருச்சு, டினாமினேஷன் பெருமை. அது ஒரு காலத்தில் ஒரு பெருமை இருக்கும் பார்த்துங்களேன். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஆஸ்தி பெருமை, இதெல்லாம் போய் இப்போ சபை பெருமை. நாகர்கோயில் பக்கம் ஒரு நாள் போயிருந்தேன், ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அவர் கை கொடுத்தாரு. நான் சொன்னேன் என் பேர் ஜெகன் அப்படின்னு. அவர் சொன்னார் கிருபாசனம் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், உங்கள் பேர் கிருபாசனமா? என்ன? இல்லை, என் சர்ச்சு கிருபாசனம். அதில் என்ன ஒரு பெருமை இருக்குது? உன் பேரை தானே சொல்லணும். கிருபாசனமாக இருந்தால் என்ன? பரலோகத்தில் வந்துட்டு கோட்டா சிஸ்டம் 22% இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களா கிருபாசனத்துக்கு? அசம்பிளிஸ் ஆஃப் கார்டுக்கு 25% கொடுத்துருக்காங்களா? ஏசிய சர்ச்சுக்கு 30% கொடுத்துருக்காங்களா? நீ எந்த சர்ச்சாக இருந்தால் என்ன? உள்ள நுழையும் போது ஒரு கேள்வி கேட்க போகிறது இல்லையே. இவரெல்லாம் டிபிஎம்லேருந்து வந்திருக்கார், ரைட்டில் போய் உள்ளே உட்கார சொல்லுங்க, நான் சொல்ல போகிறேன். பரலோகத்தின் வாசலில் 2 சாட்சி தான். ஒன்று, உண்மையும் உத்தமம் உள்ளவனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இன்னொன்று, அக்கிரம சேக்கைக்காரனே அப்படியே போயிரு. இந்த 2 தான் இருக்குது. இதில் என்ன உங்களுக்கு பெருமை வேண்டி கிடக்கு? இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் அப்படி ஒரு பெருமை இருக்குது. நாங்கள் அந்த சபை, இந்த சபை, சபையில் இருக்கிறதோ நீங்கள் எத்தனை வருஷம் சபையில் இருக்கிறீங்களோன்றது முக்கியமே கிடையாது, எப்படி இருக்கிறீங்கன்றதான் முக்கியம். தேவனோடு எப்படி இருக்கிறோம்? தேவனை அறிகிற அறிவு இருக்குதா? ஆண்டவரை பற்றி ஏதாவது தெரியுமா? தேவனுடைய மைண்ட் என்னன்னு தெரியுமா? அவர் என்ன நினைக்கிறார்னு தெரியுமா? ஏதாவது தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதற்கு பேர் தான் தேவனை அறிகிற அறிவு. இந்த அறிகிற அறிவு உங்களுக்கு வரணும்னா பவுல் தெளிவாக சொல்கிறாரு, முதல்ல எனக்குள்ளே நல்லா இருக்குது, நிறைய இருக்குதுப்பா, எனக்குள்ளே எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நஷ்டம் குப்பைன்னு எனக்கு தெரிஞ்சாதான் எனக்கு தேவனை பற்றின அறிவே தொடங்கும், தேவனுடைய அறிவே வரும். இன்றைக்கி தேவனை அறிகிற அறிவே கிடையாது. சபையில் உட்காந்து அவரோட பேசிக் என்ன தெரியுமா? தேவனை அறிகிற அறிவில் அவர் சத்தத்தை கேட்குறது. அவர் சத்தத்தை கேட்குறது தான் நம்ம இன்றைக்கி சத்தத்தை கேட்குறதுங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல். அவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறாரு, அது எல்லாரும் கேட்கலாம். இயேசு சொல்கிறாரு, என் ஆடுகள்
என் சத்தத்தை கேட்கும். மேய்ப்பன் இல்லை, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அத்தனை பேருக்கு யாருக்கு கேட்கும்? கர்த்தருடைய சத்தம்னா என்ன கேட்கும்? கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரா? பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? போன வாரம் சர்ச்சில் பாஸ்டர் மூலமாக பேசினார், பிரதர் மூலமாக பேசினார், அப்புறம் தீர்க்கதரிசி மூலமாக பேசினார், வசனத்தின் மூலமாக பேசினார். அதெல்லாம் கர்த்தர் பேசுகிறதா யாரும் இல்லைன்னே சொல்லலை. ஏன் கர்த்தர் கழுத மூலமாக கூட பேசுவார். கர்த்தர் பேசாமலாம் இருக்க மாட்டார். ஆனால் கர்த்தருடைய சத்தம்னா என்ன? கழுத பேசுது, கர்த்தர் சொல்கிறத கழுத சொல்லுது. கர்த்தருடைய சத்தமும் கழுத சத்தமும் ஒரே சத்தமா? இல்லை, கர்த்தர் சத்தம் வேறு. கர்த்தரிடத்தில் அவருடைய சத்தத்தை கேட்குற ஒரு அனுபவம் வரணும். எதுக்குங்க கர்த்தருடைய சத்தம் கேட்கணும்? ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் போனோம் ஆலோசனை கொடுக்குறாங்க. கர்த்தருடைய சத்தம் கேட்காம நீங்கள் வருகையில் எப்படி போவீங்க? எங்கள் வருகையில் போகிறதுக்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கும் என்ன சம்மந்தம்? இப்போது வருகை வரும்போது உங்களுக்கு என்ன சத்தம் கேட்கும்? எக்கால சத்தம் கேட்கும், அப்படி தானே? ஆமாவா? ஆமாம். வாசிங்க பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே, இந்த தெசலோனிக்கேயர் வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கும் பாருங்க சிஸ்டர். இல்லை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கிறீங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே போதும் அதுதான் எனக்கு வேணும், அது மட்டும் தான் வேணும். ஆமாம். ஏனெனில் நீங்கள்லாம் என்ன மைக்கில் வாசிக்கிறீங்க? அவர் மைக்கெல்லாம் எப்படி வாசிக்கிறார் பாருங்க. நேற்றுலேருந்து அடித்து பின்னுறாரு அவர். ஸ்பீடாகவும் எடுக்கிறாரு பாருங்க. அவங்களுக்குலாம் எவ்வளோ வேதத்தில் ஒரு நாலேஜ் பாருங்கள், வயசானவங்களாக இருந்தாலும். பட் அதுதான் வந்துருச்சு இல்லை, நமக்கு இங்கே வந்தும் பாதி பேருக்கு வரலையே, அதுதானே பிரச்சனை. இப்போ நான் உங்களை சொல்ல, யாரை சொல்கிறேன்? அது நாளைக்கு வரைக்கும் இருந்தால் போதும். கவனிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும். இப்போ நீங்கள் எந்த சவுண்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க? 3வது சவுண்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் 3வது சவுண்டு தான் எக்கால சவுண்டு. முதல் சவுண்டு யாருடைய சவுண்டு? கர்த்தருடைய சவுண்டு தான் ஃபஸ்ட்டு. நான் தான் சொல்லுவேன், இது நிஜம் கிடையாது, நான் வேடிக்கையாக சொல்லுவேன். ஆண்டவருடைய வருகையில் ஒரு நிமிஷத்தில் 3 சவுண்டு போடுறாராமா. கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும், 2வது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், 3வது தேவ எக்காலத்தோடும். ஒரு நிமிஷத்தில் 3 சவுண்டு. ஒரு இமைப்பொழுது ஒரு நிமிஷத்தில் நான் மர்ரூமாவோன்னு இருக்குது. 1 கொரிந்தியர் 15:51 இதே காரியம் அங்கே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 சவுண்டு. எதுக்குங்க 3 சவுண்டு? இது நான் சொல்கிறது என்னுடைய கற்பனை, பைபிளில் இல்லை. முதல் சவுண்டு கர்த்தருடைய சவுண்டு. நான் வந்துட்டேன், எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு. இந்த சவுண்டு யாருக்கு கேட்கும்னா, எப்போ ஆண்டவர் வருவார்னு ஒரு குரூப் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதேன்னு ஒரு குரூப் உட்காந்துருக்கோம். அந்த சவுண்டு, அந்த கர்த்தருடைய சவுண்டை கேட்ட உடனே, ஏற்கனவே அந்த சவுண்டை கேட்டு பழக்கப்பட்ட உடனே அந்த சவுண்டு என்ன செய்யும்? இந்த குரூப்பில் என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு புறப்பட்டுறோம். 2வது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரதான தூதன். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இது யாருக்கு? ஒரு சிலருக்குலாம் ஒரு கிருபை இருக்குது பார்த்துங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் நம்மளை தான் பார்த்துட்டு இருப்பான், மைண்டு மட்டும் வெளியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுனா இல்லையான்னு தெரியலையே, கேஸை மூடிட்டு வந்தனா இல்லையான்னு தெரியலையே. ஒரு சிலர் சொல்லுவாங்க காரை லாக் பண்ணாமா இல்லையா. அவன் இப்போ மைண்டு எங்கே இருக்கு? வெளியே இருக்கு. இப்போ வருகையும் வந்துடும். இயேசுநாதருடைய சவுண்டு கேட்டு ஒரு குரூப் போய்கிட்டு இருக்கோம். இப்போ 2வது தூதன் சொல்லுவான், வந்து தொலை. பரிசுத்தமாகவும் வாழ்ந்து தொலைக்கிற, சபையில் உட்காந்து கவனிக்கிற மாதிரியே ஏமாத்தியும் தொலைக்கிற, ஆனால் பரிசுத்தமாக இருக்க, வந்து தொலை அப்படிம்பா. இது 2வது சவுண்டு. யாருக்கு? இந்த மாதிரி ஆட்களுக்கு. 3வது இன்னொன்று இருக்குது, அதுதான் கர்த்தருடைய பெரிய கிருபை. அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வருவாப்புல, வந்து சாஞ்சி உட்காந்து தூங்கினோம்னா அது திரும்பி போகும்போது கரெக்டாக எந்திரிச்சு வீட்டுக்கு போவான். அது எப்படி அவங்களால முடியுதுன்றது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியம். நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அழகாக கிளம்பி வந்து உட்காந்தோம்னா, அதோடு அதுக்கு தான் நம்ம சபையில் வந்து ஒன்று வச்சுருக்குறாங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கடைசியாக முடியும் போது அது வந்து சபை முறைமையில் கிடையாது, அப்படி எதுவுமே கிடையாது. நம்மளுடைய முறைமையாக கொண்டாந்துட்டோம். எதுக்கு அப்படின்னா, இது ஒரு நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது. ஏன்னா இந்த இவனெல்லாம் எழுப்புறது அதுதான். எப்படியாப்பட்ட தூங்குறவனே என் ஆத்மாவேன்னு போது அப்படி எழுந்திருப்பான். ஓ முடிஞ்சிருச்சு போல, ரைட். அவனுக்கு அது கடைசி காலிங் பெல் மாதிரி. இது ஒரு குரூப் அப்படி உட்காந்துருக்கும். அது பெரிய கிருபை தான். அவன் நேற்று ஒரு பையன் அழகா சொன்னான், தம்பி சொன்னான், நீங்கள் செய்தி ஆரம்பிச்சோன்னே தூங்கிட்டேன்னா. எவ்வளோ பெரிய கிருபை. கிருபை எங்க? கிருபாக்கிட்டே நேற்று ஒரு பெரிய கிருபை, வந்தோடனே தூங்கிட்டாலாம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இதெல்லாம். நான் நினச்சேன், என் செய்தியிலே ஒருத்தர் தூங்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். கவனிங்க, இந்த ஆட்களுக்கு தான் 3வது எக்கால சவுண்டு. இது படுத்து தூங்கிட்டு இருக்கோம் சபையில், காதில் வச்சு ஊதுவான், பூம்னு ஊதி எழுந்திரிச்சு தொலை, வருகை வந்துருச்சு, எல்லாம் போயிட்டு திரியினா, கடைசி பேட்ச் போயிட்டு இருக்கு, இன்னும் தூங்குறிய அப்படின்னு முழிச்சு எழுந்துச்சு போவான்.
இதுக்கு தான் 3 சவுண்டு. இது என்னுடைய கற்பனை, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் எந்த சவுண்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள்லாம் எந்த சவுண்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க? என்ன அதுக்குள்ளே இப்படி மாறிவிட்டியா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எக்கால சவுண்டுலாம் சொன்னீங்க. இதுக்கு சொல்கிறேன், வருகையில் முதல்ல கேட்க போகிறது கர்த்தருடைய சவுண்டு. கர்த்தருடைய சவுண்டு என்னான்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சால் தானே அவர் வரும்போது உங்களுக்கு தெரியும். முதல்ல உங்களுக்கு கர்த்தருடைய சத்தம்னா என்னன்னே தெரியாதே. இப்போ இயேசுநாதர் வரும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி நீல முடியோட தாடியோடலாம் வரமாட்டார். இயேசுநாதர் அப்படிலாம் கிடையாது. பைபிளில் அப்படியும் இல்லை, ஹிஸ்ட்ரியிலையும் அப்படி இல்லை. இப்போ இருக்கிற அந்த ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் பார்க்குற அந்த ஃபோட்டோவெல்லாம் ஏதோ ஒரு விக்கிரகத்துடைய ஃபோட்டோ தான் இயேசுநாதர்னு வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம சபைகளுக்கு வரும்போது சொல்லிக் கொடுக்குறோம், வீட்டில் என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஃபோட்டோக்கள்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்குறோம். இயேசுநாதர் அப்படி கிடையாது. சரி, வரும்போது இயேசுநாதர் வந்து வேறு மாதிரி வராருன்னு வச்சுங்க. நல்லா நீட்டாக முடி வெட்டி நான் ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், நல்லா நீட்டாக நல்லா ஷார்ட்டாக நல்லா கட் பண்ணி நம்ம ரத்னகுமார் பிரதர் மாதிரி வராருன்னு வச்சுக்கோங்க. பக்காவாக ஆள் பார்க்கறதுக்கு நீட்டாக போவீங்க. நீங்கள் கூப்பிட்டா இப்போ வந்து இயேசுநாதர் கூப்பிட்றாரு, இந்த மாதிரி வருகை வந்துருச்சு வா போகலாம் அப்படின்னா போவீங்க? போக மாட்டோம். அவரே பார்த்து கேட்போம், வருகிறவர் நீ தானா, இன்னொருவரை காத்திருக்க வேண்டுமா? ஏன் நாங்கள் பார்த்த இயேசு நீங்கள் இல்லை, அவர் வேறு மாதிரி இருந்தார், இப்போ நீங்கள் வேறு மாதிரி இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ நமக்கு இயேசு எப்படி இருப்பார் தெரியாது. 1 யோவான் 3:2 சொல்லுது, பிரியமானவர்களே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அப்போ அவர் வரும்போது தான் தெரியும் அவர் எப்படி இருக்க போகிறாருன்னு சொல்லி. அப்போ அவர் வரும்போது அவருடைய வருகையில் போகணுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னது? அவருடைய சத்தம் என்ன நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம ஆத்மா அதில் களி கூறி அவரோடு கூட போகும். இந்த ஆத்மாவுக்கு அவர் சத்தத்தை கேட்டு என்னவா இருக்கணும்? பழக்கப்பட்டு இருக்கணும். இன்றைக்கி அதுதான் பேசிக். வருகையில் போகிறதுக்கு அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சபையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற அனுபவம் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கேட்டிருக்கிறீங்களா? பாருங்கள், ஒருத்தர் நம்மக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம அந்த சத்தத்துக்கு நம்மளே ஒரு உருவம் கொடுத்துருவோம். அது வரைக்கும் நம்ம அவரை பார்த்ததில்லை. அந்த சவுண்டு கேட்கும் போது நம்மளே என்ன பண்ணிடுவோம், ஓ இந்த சத்தம் இருந்தால் இவர் கொஞ்சம் இந்த சத்தத்தை கேட்டு கற்பனை பண்ணி நாசமாக போனவன் நிறைய பேர் இருக்கிறான். ஃபோனில் குயில் மாதிரி இருக்கும் குரல், அவன் நினச்சிப்பான் குரல் தான் குயில் மாதிரி இருக்கும், எதிரில் பார்த்தா மயில் மாதிரி இருக்கும்னு நினச்சிருப்பான். அது எதிர்லேயும் குயில் மாதிரியே இருக்கும். இல்லை, நிறைய பேர் இந்த குரலை கேட்டு ஓ இப்படிலாம் இருக்கும் போல், எதிரில் வந்து நின்னா அது இது என்ன நம்ம வேறு மாதிரி இருக்குது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. அவங்க சிலர் சொல்லுவாங்க, உங்கள் குரலை கேட்டதுக்கு நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினச்சேன், நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே அப்படிம்பாங்க. நான் ஒரு கன்னியாகுமரிக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தபோது ஸ்டேஷனில் இறங்கி நின்றுக்கிட்டு இருக்கிறேன். தூரத்துலேருந்து அந்த சபையினுடைய போதகர், அவர் போதகர்னு எனக்கு தெரியாது, அவரு டிஷர்ட் ஷார்ட்ஸில் நிற்கிறார், நானும் டிஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் போட்டு நிற்கிறேன். அவர் தூரத்துலேருந்து இப்படி பார்க்குறாரு, திரும்பிக்கிறார். நான் பார்த்த உடனே நானும் இவர் கடைசியில் ஸ்டேஷனில் எல்லோரும் போயிட்டாங்க, அவரும் நிற்கிறாரு, நானும் அவரும் 10 நிமிஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பக்கத்தில் வந்தார். ப்ரைஸ் தி லார்ட் அப்படின்ட்டு அவர் எங்கிட்ட சொல்லலை. இது இந்த அல்லேலூயாவும் ப்ரைஸ் தி லார்டும் காமனான வேர்டு, மொத்தமாக சொல்லிக்கலாம் எங்கே வேணாலும். அது எக்கோ ஆகும். ஒரு ஆள் அங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், வந்துடும். உடனே அவர் அங்கேருந்து ப்ரைஸ் தி லார்ட்னா திரும்பி பார்த்து ப்ரைஸ் தி லார்ட்னு பிரதர் எம்டி ஜெகனான்னாரு. ஆமாம் அப்படின்னு. உடனே நான் கேட்டேன், ரொம்ப நேரமாக நின்று எங்கே பார்த்துன்னு தானே இருக்கீங்க, ஏன் பாஸ்டர் கிட்ட வரலன்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் வீடியோவில் அழகாக இருந்தீங்கன்னாரு. அவர் என்ன சொல்ல வந்தார்னு கடைசி வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. அவர் வேற என்னமோ சொல்ல வந்திருக்கிறாரு, வார்த்தை மாதிரி தப்பாக சொல்ல நானாக என் மனசு தேத்திக்கிட்டேன். அவர் வேறு என்னமோ தான் சொல்ல வந்திருப்பார். அவர் சொன்னார், நீங்கள் வீடியோவில் அழகாக இருந்தீங்க அப்படின்னாரு. நாம் பார்க்குற உருவம் வேறு, நாம் கேட்குற காரியம் வேறு. அவர் வரும்போது தான் தெரியும் அவர் எப்படி இருப்பார்னு சொல்லி. அப்போ இந்த இயேசுவை நீங்கள் அறிகிற அறிவு இருந்தால் மட்டுமே, அவர் சத்தத்தை கேட்டால் மட்டுமே அவரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம அந்த சத்தத்தை கேட்குற அனுபவமே இல்லையே. இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கிறோமா, உட்காந்து கேட்குறோமா? வேதம் சொல்லுது நீங்கள் அவரை அறிகிற அறிவுக்குள்ளே வளரணும். இன்றைக்கி அவரோட சத்தத்தை கேட்டால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவருடைய சத்தத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் வேதத்தில் இருக்குது. ஆனால் எல்லாமே அவர் சத்தத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தைனா சவுண்டு. அந்த வார்த்தையில் தான், சவுண்டில் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறாரு. அவர் தன்னை காட்டவே இல்லை அந்த பூமிக்கு. இயேசுவா மாம்சத்தில் ரூபம் எடுத்து வருகிற வரைக்கும் அவரை யாரும் என்ன செய்யலை, ஒருவரும் ஒரு காலம் அவரை கண்டதில்லை. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் சத்தத்தை தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம இந்த சவுண்டு கேட்குற அனுபவமே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அன்றைக்காவது பரிசுத்தவான்கள் சவுண்டு கேட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார், ஈசாக்கு கேட்குறாரு, தேவன் அவளோடு கூட பேசினார்னு இருக்குது. இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறாரா? நம்ம கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறோமா? இன்றைக்கி எத்தனை இடத்துல பிளைண்டாக நிற்கிறோம். கவனிங்க, இந்த செய்தியை எனக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது, வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், கர்த்தரிடத்தில் 3 விதமான செய்திகள் இருக்குதாமா. கர்த்தரிடத்தில் 3 விதமான செய்தி. முதலாவது செய்தி என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறது,
ஒருத்தர் மூலயமா இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறது. இப்போ எங்கள் மூலயமா உங்ககிட்ட என்ன செய்கிறாரு, யார் பேசினாலும் வர வர இங்கேருந்து யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இது நம்ம மூலயமா அவங்கக்கிட்ட பேசுகிறது. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடியதான அளவில் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்கள முதல்ல இருதயத்தை திறக்கணும். அதுக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவருக்கு ஒரு மோடு வேணும். இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது கடைசி வரைக்கும் கேட்கணுன்னா எனக்கு என்ன வேணும், ஒரு மைக் வேணும். அந்த மைக்கு தான் நாங்கள். அதனால தான் எங்களுக்கு ஸ்பீக்கர்னு பேர். ஏன்னா அந்த ஸ்பீக்கர் இல்லாட்டி உங்களுக்கு கேட்காதே. ஆமாம் தானே, ஒரு ஸ்பீக்கர்னு ஒன்று இருந்தால் தானே உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி நாங்கள் இருந்தால் உங்களுக்கு கேட்கும். நாங்கள் யார், ஒரு ஸ்பீக்கர், அவ்வளோதான். சவுண்டு போடுற ஒரு ஆள். இப்போ மெசேஜ் கர்த்தர் கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு, உங்களுக்கு கொடுக்குறாரு. இடையில நாங்கள் மீடியேட்டர்ஸ், இந்த மைக் மாதிரி ஸ்பீக்கர் மாதிரி. இப்போ என்ன நடக்குது, நாங்கள் இதுலேயே திருப்தி ஆகிட்டோம். நீங்களே என்ன பண்ணுறீங்க, அது முடிஞ்ச உடனே கர்த்தர் ரொம்ப உங்கள் மூலயமா பேசினார், மூலயமா தான் பேசினார். கர்த்தர் நாங்கள் இல்லை, மெசேஜ் எங்களுது இல்லை. இதிலையே வாழ்க்கையை ஓட்டினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இது என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, நியாயமாக பார்த்தா ஒரு கொரியர் சர்வீஸ் வேலை. மெசேஜ் யாருக்கோ போகுது, இடையில கொண்டு வந்து கொடுக்குற ஆள் தான் நாங்கள். யோபு சொல்கிறாரு, என் வாழ்க்கை அஞ்சல்காரன் ஓட்டத்தை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஒரு போஸ்ட்மேன் வேலை மாதிரி இருக்குதான் லைஃப். எங்கள் வேலை என்ன, வாங்கி உங்களுக்கு கொடுக்கறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கொடுக்குற ஆளை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க. என்றைக்காவது உங்கள் வீட்டுக்கு போஸ்ட்மேன் வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்ன உடனே, வாங்க நாளைக்கு ஃபேமிலியோடு வாங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு, நீங்கள் வந்து சாப்பிடணும். ஏன்னா உங்களால் தான் எனக்கு பாஸ்போர்ட்டே கிடச்சிச்சு, இல்லாவிட்டால் எனக்கு விசா கொண்டு வந்து நீங்கள் தான் என் கையில் கொடுத்தீங்க. நம்ம அந்த வேலையை நம்ம ரொம்ப நல்லா பண்ணுவோம் தெரியுமா உங்களுக்கு. உங்கள் வீட்டிலலாம் கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார் கட்டுவீங்களா கட்ட மாட்டிங்களா? கட்டுவோம், கட்ட மாட்டோம். மாறுபாடான சந்ததிகள் நிறைய உண்டு, பலதரப்பட்ட கருத்துக்களோடு. ஏன் இந்த ஸ்டாரை கட்டுறீங்க, அந்த கேள்வி தான். ஏன் ஸ்டார் கட்டுறோம்? ஏற்கனவே என்னை திட்டிகிட்டு இருக்கிறான் எல்லாரும். இதையும் சரி, இதுக்கும் சேர்த்து திட்டிருங்க. நல்லா கவனிங்க. ஏன் ஸ்டார் கட்டுறோம்? இல்லை, இயேசு எங்கள் வீட்டில் பிறந்திருக்கிறாருன்னு ஸ்டாரு அன்றைக்கி காட்டுச்சு. அப்போ எங்கள் வீட்டில் ஸ்டார் இருந்தால் இயேசு பிறந்திருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த இயேசுநாதர் இருக்கிற இடம் வரைக்கும் தான் அந்த ஸ்டார் என்ன செய்யும், போகும். அது வழிகாட்டுற ஸ்டார். இப்போ நீங்கள் நேற்று கூட ரத்னகுமார் அழகாக பேசிகிட்டே வந்தாங்க. இப்போ போயிட்டே இருக்கும்போது ஒரு போர்டு நமக்கு காட்டுது, ரூபி போகணும், சோஹார் போகணும் இப்படின்னு காட்டுது. என்றைக்காவது அந்த போர்டை கொண்டு போய் வீட்டில் வச்சுருக்கீங்களா? நீ இல்லாவிட்டால் நான் அந்த ரூபிக்கு போயிருக்கவே முடியாது, எங்களுக்கு கொண்டு போய் பத்திரமாய் சேர்த்த நீ தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு வச்சுருக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு ஸ்டார் தொங்க விடுறீங்க? ஸ்டாரு இயேசுநாதர் பிறந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போன ஒரு போர்டு, ஹைவே போர்டு மாதிரி. அதுவும் நல்ல போர்டு கிடையாது, அது நடுவில் காணாமல் போச்சு. காணாமல் போனதுனால வானசாஸ்திரிகள் எங்கே போயிட்டான், ஏரோதுன்னு அரண்மனைக்கு போயிட்டான். திருப்பி வந்துச்சு. அது வந்து நம்ம ஜிபிஎஸ் மாதிரி சிக்னல் லாஸ் ஆகிடுச்சு. நடுவில் லாஸ் ஆகி போனதெல்லாம் அவன் திருப்பி கண்டுபிடிச்சி வந்தான். இன்றைக்கி நாம் அப்படி தான் இருக்கிறோம். இந்த மீடியேட்டர்ஸ் நாங்களாம் வழிகாட்டுறாள். இந்த வழிகாட்டால மேலே தூக்கி வச்சு கொண்டாடி, நீங்கள் இல்லாட்டி நாங்கள் இல்லை, எல்லாம் நீங்கள் தான். இது ஒரு பேசிக் செய்தி. நீங்களாவது இது செய்கிறீங்களே, கொடுக்குற எங்களுக்கு இப்போ மண்டையில் எப்படி ஏறி எடுத்து தெரியுமா? ஓ பிரைஸ் த லார்ட், நம்ம பயங்கரமான செய்தி கொடுத்துட்டோம் போல். அதான் ஒருத்தன் சொல்கிறான், செய்தி கொடுத்த உடனே இது கர்த்தருடைய வார்த்தை என்னொன்னே வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே கர்த்தர் அவனை அடித்தார். அவன் எப்படி செத்தான்? புழுத்து செத்தான். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் அடிக்காமல் இருக்கார், பின்னாடி அடிச்சுக்கலான்னு விட்டு வச்சுருக்கிறாரு. நிறைய பேர் அப்படி தான் இருக்கான். உடனே ஒரு பெருமை வந்துடுது. நல்லா பாடுறீங்க. ஐயோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒரு உலகத்தான் அன்றைக்கி ஆஸ்கார் அவார்டு வாங்கினவுடனே அவனை கேட்குறாங்க, ஹவு டு யூ ஃபீல் நவ், எப்படி எப்படி நினைக்கிறீங்க இப்போ இந்த ஆஸ்கார் அவார்டு கையில் இருக்கும்போது? அவன் சொல்கிறான், ஆல் க்ளோரி டு காட் அப்படிங்கிறான். அவன் பாஷையில் சொல்கிறான், எல்லா புகழும் இறைவனுக்கேங்கிறான். ஆல் க்ளோரி டு காடுங்கிறான். நம்ம பையனை கேட்டு பாருங்கள், எப்போ தம்பி கீபோர்டு வாசிக்கிற விட நல்லா சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் எடுத்தம்பான். கேட்டு பார்த்துருக்கீங்களா? என்ன பிரதர் நல்ல செய்தி கொடுத்தீங்களா? தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது 40 நாள் உபவாசத்தில் கிழிச்சார் இவர். நிறைய பேருக்கு ஒரு பெருமை, கர்த்தருடைய கிருபைன்னு வாயில் வரவே மாட்டேங்குது. ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த மெசேஜ் கொடுக்கறது, செய்தி கொடுக்கறது, ஆண்டவருக்கு ஒரு மோடு தேவை. அது நீயாக இருந்தாலும் சரி, கழுதியாக இருந்தாலும் சரி, எது வேணால் கர்த்தர் யூஸ் பண்ணிப்பார். அதான் ஃபஸ்ட்டு மெசேஜ். இதுக்கு பெருமை வரப்படாது. நல்லா யாராவது, அதாவது நிறைய நேரத்தில் கவுக்கிறது யாருன்னா இந்த விசுவாசி தான். உங்களோட குற்றமாக சொல்லலை, நீங்கள் அதில் அந்த செய்தி உங்களோட பேசின உடனே நீங்கள் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஐயோ ஆண்டவர் உங்கள் மூலயமா பேசினாருன்னு இது என்ன ஆகுதுன்னா, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 ஆகிடுது. உடனே இவனுக்கு தாவீதுக்கு பெருமை வருதோ இல்லையோ, சவுலுக்கு கோவம் வந்துடுது. நிறைய இடத்துல அப்படி தான் இருக்குது, நிறைய சபையில் அப்படி தான் நடக்குது. கவனிச்சுக்கொள்ளுங்க. முதலாவது செய்தி பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கறத கர்த்தர், வாங்கிறது நீங்கள், இடையில நிற்கிறது எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இது ஃபஸ்ட்டு மெசேஜ். ரெண்டாவது மெசேஜ் ஒன்று இருக்குது, உங்கள் மூலயமா உங்ககிட்ட கர்த்தர் பேசுகிறது. ஆண்டவர் யார்கிட்ட பேசணும்? உங்களை பற்றி
உங்ககிட்ட பேசணும். அந்த செய்தி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, நீங்கள் கர்த்தர்கிட்ட பேசுகிற அனுபவத்துக்கு வரணும். நீங்கள் கர்த்தர்கிட்ட செய்தி வாங்கி ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்து பதில் வாங்குற இடத்துக்கு வரணும். இன்றைக்கி எவ்வளோ விஷயத்தில் பிளைண்டாக இருக்கிறீங்க. வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமா, இந்த ஏஜென்ட்கிட்ட பணம் கொடுக்கலாமா வேணாமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இதை செய்யலாமா வேணாமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, எவ்வளோ பிளைண்டாக இருக்கிறோம். பயமாக இருக்குது, பண்ணலாமா வேணாமான்னு. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், உடனே ஒரு ஊழியக்காரரை பிடிச்சி வச்சுக்கிறோம். உடனே அவருக்கு எழுதுறது, என் பொண்ணை இந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, ஜோம் பண்ணி சொல்லுங்கள். உன் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் என்ன ஜோம் பண்ணணும், நீங்கள் தானே ஜோம் பண்ணணும். நான் அதான் எப்பவும் சொல்லுவேன், இப்போ இருக்கிற விசுவாசி எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டன்ட் விசுவாசி. என்ன இன்ஸ்டன்ட் விசுவாசினா, நம்ம அம்மாக்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு டிஃபன் காலையில் இட்லி தோசை வேணும்னா முந்தின நாளே என்ன பண்ணணும், அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஊற வைப்பாங்க. ஒரு 4-5 மணி போல் என்ன செய்வாங்க, அதை அரைச்சி நைட்டு படுக்க போகும்போது உப்புலாம் போடுவாங்க. அதில் ஒரு பட்டிமன்றம் நடக்கும், உப்பு போட்டோமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு பட்டிமன்றம்லாம் நடக்கும். காலையில் எழுந்திரிச்சா தான் என்ன கிடைக்கும், இட்லி தோசை கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை, அவனே அரைச்சி விற்கிறான். எல்லாமே என்ன செய்கிறான், அரைச்சே விற்கிறான். இட்லிக்கா தோசைக்கான்னு கேட்டுக்கிறான், காலையிலக்கா நைட்டுக்கான்னு கேட்டுக்கிறான். எல்லாம் இப்போ அவங்களே கேட்டுறாங்க. இன்ஸ்டன்ட் இட்லி வேணுமா உடனே மாவு, காஃபி வேணும்னா முந்தியெல்லாம் வந்து காஃபி கொட்டையை வாங்கி அரைச்சி ஒரு ஃபில்டரில் போட்டு அது சொட்டு சொட்டாக வரும், மறுநாள் காலையில் தான் காஃபி. இப்போ அப்படி இல்லை, பாக்கெட்டை வாங்கி கட் பண்ணி போட்டால் எல்லாமே இன்ஸ்டன்ட், உடனடி. இப்போ விசுவாசி எப்படி ஆயிடுச்சு, இன்ஸ்டன்ட் விசுவாசி. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுக்குலாம் இப்போ நேரம் இல்லை. தானியேல் 21 நாள் காத்திருந்தார், இயேசு 40 நாள் காத்திருந்தார், மோசே 40 நாள் காத்திருந்தார். இப்போ உங்களுக்கு டைம் இல்லை, நீங்களாம் ரொம்ப பிஸி. அதனால் இப்போ எப்படி ஆயிட்டீங்க, நீங்கள்லாம் இன்ஸ்டன்ட், உடனே பதில் சொல்லணும். அதுவும் எப்படி சொல்லணும், போய் முழங்கால் போட்டு 2 பாட்டு பாடுறதுக்குள்ளே இயேசுநாதர் பேசிட்டு அவருக்கு மரியாதை. போகும்போது போய் முழங்கால் போட்டு சோத்ராண்டவர் அப்படின்னும் போது என்ன மஜமாக வந்தாய் மகனே அப்படின்னு அவர் கேட்டார்னா அவருக்கு மரியாதை. இல்லைன்னா 2 பாட்டு பாடி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு சொல்கிறது, கர்த்தர் பேசவே மாட்டார், ஏன் ஊமை ஆகிட்டாரா, ஏன் அவர் பேச மாட்டேங்கிறார். அவர் பேசுகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, உடனே போயிட்டு ஆளுக்கு ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறது. ஒன்று பவரு இல்லை டவரு. இல்லை இன்றைக்கி விசுவாசிலாம் 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஒன்று பவரை பிடிச்சி வச்சு பவர் உள்ள ஊழியக்காரனை பிடிச்சிக்குது, இல்லைன்னா டவர் உள்ள ஊழியக்காரனை பிடிச்சிக்குது. அவனும் சொல்கிறான், உங்களுக்காக நாங்கள் 24 மணி நேரம் ஜோம் பண்ணுவேன். அவனுக்கு எப்போ ஜோம் பண்ணுவான், உங்களுக்கு 24 மணி நேரம் அவன் ஜோம் பண்ணானா அவனுக்கு எப்போ அவன் ஜோம் பண்ணுவான். இன்றைக்கி உங்களெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா கேட்டால், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியங்கள், உங்களை கர்த்தருக்குள்ளே வளர்க்குறதுக்கு வழியே இல்லை. இப்போ எல்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், எங்களுக்கு ஃபோன் பண்ண, உனக்கு ஏன்டா ஃபோன் பண்ண, தேவனுக்கு தானே பண்ணணும். டிஜிஎஸ் அங்கிள் இறந்துட்டாங்க, அவங்க டெட் பாடி வச்சுருக்குறாங்க. அவங்க டெட் பாடி வச்சுட்டு எல்லோரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அழுகுறாரு, அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. அது டிவியில் லைவாக போட்டாங்க. அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. அழுகும்போது அவர் என்ன சொல்லி அழுகுறாரு தெரியுமா, ஐயோ இனிமேட்டு தேவ சித்தத்தை அறியறதுக்கு நான் யாருக்கிட்ட போவேன், தேவன்கிட்ட போங்க. தேவ சித்தம் அறியணும்னா யார்கிட்ட போகணும், தேவன்கிட்ட தானே போகணும். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, நியாயாதிபதிகள் காலம் மாதிரி என் வீட்டுக்கு நீ ஊழியக்காரனாயிரு, நான் உனக்கு மாற்று வஸ்திரம் தரேன், நான் உனக்கு ஒரு வெள்ளி பணம் கொடுக்குற மாதிரி ஆளுக்கு ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறீங்க. உடனே அங்கே ஃபோன் பண்ணுறது, இங்கே ஃபோன் பண்ணுறது, அவருக்கு லெட்டர் எழுதுறது, எவங்கிட்டையும் போவாதியா. உங்களை பற்றி கர்த்தர் உங்களிடத்துல பேசணும். நீங்கள் தேவனுக்கிட்ட பேசுகிற பழக்கத்துக்கு வரணும். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்குற இடத்துக்கு வரணும். ஒவ்வொன்றுத்துக்கும் முழங்கால் போடுங்க. சோம்பேறி விசுவாசிகளாக மாறிக்கிட்டு இருக்கிறோன்றது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லாம் சோம்பேறி விசுவாசி ஆகிட்டு இருக்கு. தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட பேசுகிற பழக்கமே கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டோம்னா கதை முடிஞ்சு. நான் பரலோகத்துக்கு போவேன், கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்காந்து நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரோட பேசுகிற அனுபவத்துக்குள்ளே வாங்க. தேவன் உங்களோடு கூட அநேக காரியம். ஒரு விசுவாசி கர்த்தரோட பேசுகிற இடத்துக்கு வந்துட்டா அது லைஃப்பில் ஆக்சிடென்ட்னு ஒன்று இருக்காது. நான் ஆக்சிடென்ட்னா விபத்தை சொல்லலை. ஆக்சிடென்ட்னு சொன்னால் எதிர்பாராத விதமாக திடீர்னு நடந்துருச்சுன்றோம்ல, அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது. நீங்கள் அப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோட எல்லாத்தையும் முன்னாடி பேசுவார். அத்தனையும் உங்களுக்கு என்ன செய்வார், முன்னாடியே சொல்லுவார். இப்போது பேதுருவை சோதிக்கிறதுக்கு பிசாசு உத்தரவு கேட்டான். இவர் என்ன பண்ணிவிட்டார், அவனுக்கு உத்தரவு கொடுத்துட்டு இவங்கிட்ட வந்து சொல்லிவிட்டார், உன்னை சோதிக்கும்படி பிசாசு இடத்துல உத்தரவு கேட்டான், கேர்ஃபுல்லாக இருந்துக்க. கப்பலில் போகிறாரு, பவுலுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, பிரயாணம் பண்ண வேண்டாம், பிரச்சனை வரும். மீறி பிரயாணம் பண்ணுறான். இப்போ சொல்கிறார் பவுலு, கவலைப்படாதீங்க, கப்பற் சேதம் வரும், உயிர் சேதம் வராது. இது எல்லாத்தையும் கர்த்தர் முன்பதாகவே என்ன செய்வார், நமக்கு சொல்லுவார். அதுதான் தேவன் பேசுகிறது. இன்றைக்கி எல்லாத்துலேயும் பிளைண்டாக உட்காந்துருக்கோம். இதை செய்யலாமா வேணாமா, இங்கே வரலாமா அங்கே வேணாமா, இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா, ஒரே மைண்டு கன்ஃபியூஷனாக இருக்குது. நீ தேவனோட பேசுகிற அனுபவம் இல்லாத ஆளுன்னு அர்த்தம். இதை கர்த்தர் செய்ய சொல்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னா உனக்கு தேவனோட பேசுகிற அனுபவம் இல்லைன்னு அர்த்தம்.
இன்னைக்கு நீங்கள் ஊழியக்காரனை டிபெண்ட் பண்ணிட்டீங்க. ஊழியக்காரனை டிபெண்ட் பண்ணுறது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஆவியானவர் வெளியே இருந்ததுனால ஊழியக்காரனை தேடி போவாங்க. தீர்க்கதரிசியை தேடி போய் கேட்பாங்க, இப்போ நான் பிழைப்பேனா மாட்டேனா, இதை செய்யலாமா வேணாமா, யுத்தத்துக்கு போகலாமா வேணாமான்னு கேட்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். வசனம் தெளிவா சொல்லுது யோவான் 16 வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து போதிப்பார். வரும் காரியங்களை பற்றி கர்த்தர் பேசுவார். கர்த்தர் உங்களை நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோன்னா ஃபியூச்சர் தெரியாது அது உலகத்தானுக்கு. பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் வேதத்தில் தெளிவாக வாசிச்சு பாருங்க. வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். நீங்கள் மற்ற காரியங்களை கேட்க வேண்டாம். சைனாவில் அடுத்த வருஷம் என்ன நடக்கும், ஜப்பானில் பூகம்பம் சுனாமி வருமா, பெருவில் பூகம்பம் வருமானலாம் கேட்க வேண்டாம். உங்களுக்கு என்ன நடக்கும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. இதுதான் தேவனோடு கூட பேசுகிற அனுபவம். இந்த அனுபவம் வரணும், ஒவ்வொரு விசுவாசியும் வரணும். யோசிச்சு பாருங்க, சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தேவனோட பேசுற விசுவாசியா இருந்தா அந்த சபை தான் மனவாட்டி சபை. பெராயா பட்டணத்தாரை விட தெசலோனிக்கரை விட நீங்கள் நற்குலசாலிகளாய் மாறிடுவீங்க. ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யற விசுவாசியா இருந்தா எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறவங்களா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதனால தான் ஒரு மனமே வர மாட்டேங்குது. ஒருத்தன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஒன்று சொன்னா நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதவங்களா இருக்கிறதுனால அது எப்படி அப்படின்னா, நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதனால கர்த்தர் அவங்ககிட்ட பேசுனது உனக்கு தெரியல. நீயும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறவனா இருந்தால் ரெண்டு பேரிடத்திலும் ஆவியானவர் ஒன்றையே பேசுவார். ஒரே ஆவியானவர் தானே, மாத்தி பேசவே மாட்டாரு. பழைய ஏற்பாட்டில் என்ன பேசினாரோ அதே காரியத்தை புதிய ஏற்பாட்டிலையும் பேசுவார். தானியேல் என்ன பேசினாரோ வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் பேசுவார். ஏன்னா ஆவியானவர் ஒருவரே. அப்ப சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கிட்டையும் பேசணும்ல. எப்ப நீங்க எனக்கு இப்படி தோணுதுன்னு ஆப்போசிட்டா தோணுதோ யாரோ ஒருத்தர் கர்த்தருக்கு அகைன்ஸ்டா போறீங்கன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் கர்த்தருக்கு அகைன்ஸ்டா போறீங்க. அந்த ஒரு மனதோடு கூட இருந்தால் மட்டுமே சபையில் எழுப்புதல் வரும், இல்லைன்னா வராது. எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு ஹாலில் சேர்ந்து ஜோம் பண்ணிட்டீங்கன்னா எழுப்புதல் வரும்னு யார் சொன்னது? வராது. ஒரு மனதோட ஜோம் பண்ணதான் எழுப்புதல் வரும். அப்ப நம்ம சபைக்குள்ள நம்ம அத்தனை பேரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற விசுவாசியா மாறணும். உட்காரணும். ஒரு நாள் டெய்லி அதுக்குன்னு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்காரணும். என்னோட பேசும் ஆண்டவரே, உங்க சத்தத்தை நான் கேட்கணும். வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார். நீங்க உட்கார்ந்து கேட்டு பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் என்கிட்ட பேசுங்கப்பா, உங்க சத்தத்தை நான் கேட்கணும். அந்த ஆசை இருக்குதா? அந்த முதல்ல நமக்கு அந்த ஆசையே இல்லையே. அது நான் தான் சொல்றேன், அதுக்கு பெரிய டிராபேக் யாருன்னா ஊழியக்காரனை டிபெண்ட் பண்றது. நீங்க சரி அவர்கிட்ட கேட்டுக்கலாம். வேதத்தில் டவுட் வருதா, சந்தேகம் ஒன்று படிக்கும் போது வருதா, முதல்ல எடுத்த உடனே ரெவலேஷனில் வருதா பிரதர் எம்டி ஜெகனை கேட்போம், இல்லை இதில் வருதா சீராளன் பிரதரை கேட்போம், இதில் வருதா மோகன் சீரனை கேட்போம். யாரையும் கேட்காத. சந்தேகம் வருதா எழுதி கொடுத்த ஆவியானவரை போய் கேளுங்க. ஆவியானவரே இப்படி இருக்குது, இது என்ன அர்த்தம்னு கேளுங்க. ஆவியானவர் உனக்கு விளக்குவார். ஒருவேளை உனக்கு அந்த விளக்கம் கிடைக்கலனா யார் மூலமாவது இங்க பேசும்போது அந்த விளக்கத்தை அவர் சொல்லுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நேற்று ஒரு சாட்சி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நேற்று கூட்டம் முடிச்சுட்டு மொபைல் ஆன் பண்ணுறேன், ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த மெயிலில் பிரதர் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு பிரதருக்கு இந்த மெயில் அனுப்பலான்ட்டு மெயிலை டைப் பண்ணும்போது ஒரு லிங்க் இருந்துச்சு, அதில் உங்கள் மெசேஜை பார்க்க போனேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் அதில் இருந்துச்சு, ரொம்ப நன்றி. அதான் ஆவியானவர் பேசுறது. ஊழியக்காரன் மூலமா தான் அவங்ககிட்ட பேசணும் இல்லை, அவர் கழுதையின் மூலமாகவும் பேசுவார், யார் மூலமாகவும் கர்த்தர் பேசுவார். உங்களுக்கு அந்த வாஞ்சை வரணும், ஆண்டவரை என்னோட பேசுங்க. நமக்கு என்ன, இதை வந்தோம் முடித்தோம் பைபிளை தூக்கிட்டு போனோம், இதோட அவ்வளோதான். அடுத்த வாரம் வந்தோம் உட்காந்து பைபிளை தூக்கிடுவாங்க. இந்த விசுவாசிகளால் கர்த்தருக்கு பிரோஜனம் இல்லை, கர்த்தருக்கு பிரோஜனம் உங்களுக்கும் பிரோஜனம் இல்லை. ஏதோ நீங்கள் வர்றீங்க போறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், சோத்திரம் போயிட்டே இருங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. சபை என்பது ஆவிக்குரிய வளர்த்தில் வளர்ற இடம். நான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சபையை ஒரு உலக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிற இடமா மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. உலக ஆசீர்வாதம் பெறதுக்கு நான் சொல்கிறேன், சபைக்கு வர வேண்டாம், உலக ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் வர வேண்டாம். ஏன்னா பவுல் அதை சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்குமானால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் உலகத்தில் ஒருவரும் இல்லை. வெறும் ஆசீர்வாதத்துக்காக சபைக்கு வராதீங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ள வளரணும், அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்கு வரணும். ஏதோ வந்தோம் மஸ்கட்டில் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நமக்கும் ஒரு ஃபெலோஷிப் வேணும், வாரத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு போகணுன்றது சபை கிடையவே கிடையாது. அந்த சபை வேஸ்ட். அந்த சபையினால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நான் கர்த்தருக்குள்ள வளரணும், எனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு வரணும், ஐக்கியம் வரணும். அதுக்குத்தான் சபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ரெண்டாவது மெசேஜ் என்ன தெரியுமா? தேவன் உன்னை பற்றி உங்ககிட்ட பேசணும். அந்த முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குற பழக்கத்துக்கு வாங்க. எடுத்த உடனே அங்கே போகலாமா அவரை போகலாமா இவர் அதை ஸ்டாப் பண்ணிடுங்க.
நீங்கள் பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். பாருங்கள், பேசாத விக்கிரகங்களை வணங்குறவங்க கூட தன் கடவுள்கிட்ட போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான். கடவுளே பார்த்துக்க, உனக்கு எல்லாம் தெரியும். அது திருப்பி மறு உத்தரவு கொடுக்குதானே தெரியாது. ஆனால் ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக பேசுகிறது இல்லை. மனுஷங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம், மனுஷங்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஊழியக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். போய் தேவன்கிட்ட பேசுங்க, முழங்கால் போடுங்க, யாக்கோபு மாதிரி சொல்லுங்க, நீர் பேசினால் ஒழிய உண்மை நான் விட மாட்டேன்னு சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய பெருமைனாலோ உங்களுடைய பணத்தினாலோ தேவனை நீங்கள் வசியப்படுத்த முடியாது. ஆனால் உங்கள் அன்புனால தேவனை உங்கள் கீழே கொண்டு வர முடியும். உங்களை விட்டு அவர் சொல்ல முடியும், உன்னை விட்டு நான் போக முடியாதுன்னு சொல்ல வைக்க முடியும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. 2வது மெசேஜ். 3வது இன்னொரு மெசேஜ் இருக்குது கர்த்தரிடத்தில். அதான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட். என்ன தெரியுமா? அது அடுத்தவனுக்கு கொடுக்கறதும் கிடையாது, உங்களுக்குரியதும் கிடையாது. அவருடைய இருதயத்தில் கொஞ்சம் ரகசியம் இருக்கும். அது யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புவார். அவர் இருதயத்தில் பேசுகிறதுக்கு யாராவது ஒரு நண்பனை போல ஒருத்தனை என்ன செய்வார்? தேடுவார். அதுதான் 3வது மெசேஜ். அதை யார்கிட்ட பேசுவார் தெரியுமா? எல்லாருக்கிட்டையும் பேச மாட்டார். தன் இருதயத்தில் மார்பில் சாய்ந்து கொண்டு அன்பாக இருந்து ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவன் ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட தான் கர்த்தர் அதை பேசுவார். அந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். பாருங்க, 12 பேர் உட்காந்துருக்குறாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு குரூப் இருக்குது, 3 குரூப். இயேசுக்கிட்ட 12 பேர் உட்காந்துருந்தாங்க அந்த ராத்திரியில். அதில் ஒருத்தன் யார்? யூதாஸ். உங்களில் ஒருவன் எனக்கு காட்டி கொடுப்பான் அப்படின்னு யூதாஸ் என்ன கேட்டான்? நானான்னு கேட்டான். இவனுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் தான் காட்டி கொடுப்பான், தெரியுமா தெரியாதா? அப்படி ஒரு குரூப் இருக்கும் சபையில், திருட்டு குரூப்பு. நான் பேசுகிறது மஸ்கட்டுக்கு வெளியே, நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கப்படாது. நீங்கள் என்ன எங்களை உங்களை சொல்ல, நீங்கள்லாம் தங்கம், நான் பேசுகிறது அத்தனையும் மஸ்கட்டுக்கு வெளியே. ஒரு திருட்டு குரூப் ஒன்று இருக்கும், இதுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் உட்காந்து கேட்கும், நானா? என்னையா பிரதர் அப்படி சொன்னீங்க? நான் போய் அப்படி செய்வேனா? இவன் யூதாஸ். இப்படி ஒரு குரூப் ஒன்று இருக்கும். அவனுக்கு எல்லாம் தெரியும், தெரியாத மாதிரியே நடிப்பான். 2வது ஒரு குரூப் இருக்குது, மிச்சம் 10 பேர். எத்தனை பேர்? இல்லை 10 பேர், கரெக்டாக தான் சொன்னேன் நான். எப்படி 10 பேர்னு கேட்டிங்கன்னா, மிச்சம் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இவங்க 10 பேர் யாருன்னா, உண்மையிலேயே ஒன்றும் தெரியாத, விவரம் தெரியாதவங்க. இவங்க ஆண்டவர்கிட்ட இவங்களும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நானா? இவங்களுக்கு உண்மையிலே தெரியாது. அப்படி ஒரு குரூப் சபையில் இருக்கும், இன்னசென்ட். இது வரும் போகும், பாவம், இது ஒன்றுமே தெரியாது. அது வரும், தேவனை ஆராதிக்கும், மகிமைப்படுத்தும், அது பாருன்னு போயிட்டே இருக்கும். அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது சபைக்குள்ளே. இது ஒரு குரூப். ஆனால் இன்னொருத்தனுக்கு அங்கே இத்தனை பேரும் கேட்ட பிறகும் பேதுரு வசனம் சொல்லும், யோவானை பார்த்து கஞ்சாடை காட்டினான் யார் என்று விசாரிக்கும்படி. ஏன் பேதுருவே கேட்க வேண்டியதானே? பேதுருவே கேட்கலாம்ல, ஆண்டவரே அந்த ஆள் யார்? இவன் கேட்டால் என்ன சொல்லுவார் தெரியுமா? உன் வேலையை நீ பாரு, எவனாக இருந்தால் உனக்கு என்ன அப்படிம்பார். இவனுக்கு நல்லா தெரியும். இப்போ கேட்டோம்னா இவர் நம்ம காதை வெட்டுவோம், இவர் மூக்கை வெட்டுவார். பேதுருவை மூக்கை வெட்டுறதே அவருக்கு வேலை. ஏதாவது மீறி இவன் காரியம் என்ன? அவனுக்கு பற்றி உனக்கு என்னடா, நீ வாடா அப்படிம்பார். அந்த மாதிரி ஆண்டவரை யார் காட்டி கொடுப்பா? நீ உன் வேலையை பாரு, எவன் காட்டி கொடுப்பான்னு எனக்கு தெரியும் பார். அதனால் இவனுக்கு தெரியும், நாங்கள்லாம் கேட்டால் இந்த மாதிரி தான் சொல்லுவீர், ஆனால் ஒருத்தன் கேட்டான்னா நீர் சொல்லாமல் இருக்கவே மாட்டீர். அவன் யாருன்னா அதான் மார்பில் சாய்ந்திருக்கிற யோவான். அவனை பார்த்து கஞ்சாடை காட்டுறான், யாருன்னு கேள்றான்னு. இவரும் பாருங்க, அவன் மார்பில் சாஞ்சிட்டு கேட்குறான் யாருன்னு. இவன் கேட்டால் இவரால் தள்ள முடியல, இத்தனை பையிலையும் தள்ளிவிட்டார், இவன் தள்ள முடியல. இவன் மார்பில் சாஞ்சவன்னு சொல்கிறாரு. எப்படி காட்டி கொடுக்குறாரு பாருங்க அழகா. இதை எவன்கிட்ட கொடுக்குறோன்னா அவன் தான் பாரு. அது படிக்கும்போது எப்படி இருக்குன்னா, துணிக்கை தோய்த்து எவன் அப்படிலாம் இருக்குல்ல. ஆக்சுவலாக நம்ம பாஷையில் சொன்னோன்னா, இந்த எவன்கிட்ட கொடுக்குறேன்னு பார்த்துக்கிட்டே அவன் தான் அந்த பையன் தான், அதான் கள்ளப்பைய திருட்டு பைய அப்படின்னு அர்த்தம். அழகா துணிக்கை துவச்சி அவங்க கையில் கொடுப்பாரு. அப்போ என்ன அர்த்தம்? எப்பேற்பட்ட ரகசியத்தையும் தன் இருதயத்தின் ஆழத்தில் உள்ளதையும் யாருக்கிட்டையாவது வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புவார். அந்த ரகசியங்களை பெறுகிற இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். இதுதான் 3வது மெசேஜ். அந்த மெசேஜ் வாங்குறவனா நம்ம மாறணும். அப்பதான் உங்களுக்கு பைபிளுடைய சீக்ரெட் தெரியும். பைபிளுக்கு பல டைமென்ஷன் இருக்குங்க, பல டைமென்ஷன் இருக்கு. நீங்க வேதத்தை படிக்கிற விதமே வேறையா இருக்கும், அவர் கொடுத்த விதம் வேறையா இருக்கும். நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு கருத்து அதுக்குள்ள இருக்கும். அதை வெளிப்படுத்துவார் பாருங்க, அதுதான் கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்துறது. அந்த 3வது இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். ஆண்டவர்கிட்ட வேதத்துல இருந்து மகத்துவம் வாங்கணும். வேதத்துக்குள்ள எவ்வளவு ரகசியம் இருக்கு. படிக்க 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 இத்தனை 27 வருஷமா கேட்ட செய்திகளுக்கும் கர்த்தர் இப்ப கொடுக்குற அந்த வார்த்தைகளுக்கும் பார்த்தா ஆப்போசிட்டா இருக்கு.
ஐயோ இப்படி போதிருக்காங்களே. அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் அந்த பரிசுத்தவான் இல்லை, அவர்கள் 2வது மெசேஜ் வாங்கினவங்க, முதல் மெசேஜ் வாங்கினவங்க. ஆனால் 3வது மெசேஜ் ஒன்று இருக்குது, அது கர்த்தரே யாருக்கும் தரல. யாருக்கு தரார் தெரியுமா? எவன் விரும்புகிறானோ. மார்பில் சாஞ்சிட்டு ஆண்டவரே எனக்கு சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டால் கர்த்தர் தான் அந்த அவனுக்கு அதை சொல்லுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எப்போ நம்ம அந்த இடத்துக்கு வருவோம்? எப்போ அந்த இடத்துக்கு வருவோம்? இப்போ நம்ம பெரும்பான்மையானவங்க முதல் மெசேஜ்லேயே வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு மெசேஜில் என்ன ஆயிடுச்சு? வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அடுத்தவனுக்கு செய்தி கொடுத்தே வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவங்களுக்கெல்லாம். அதிலே சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சிட்டாங்க. நீங்களும் என்ன பண்ணிட்டீங்க? அவர் நல்லா பிரசங்கியா இருங்க, அவர் சூப்பராக பிரசங்கம் பண்ணுவார். முதல் மெசேஜ்லேயே காலம் முடிஞ்சு போச்சு. 2வது ஒன்று இருக்குது, அவர் கர்த்தரோட பேசுகிறவருங்க. கர்த்தர் அவர்கிட்ட நிறைய காரியங்கள் பேசுவார். இது 2வது மெசேஜ். 3வது ஒன்று இருக்குது, கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனுஷங்க இருந்தாலும் நண்பனை போல பேசுவார், முகமுகமாய் பேசுவார், அவனுக்கு மறைக்காமல் ஒன்றையும் செய்ய மாட்டார். சோதோமை அழிக்க போகிறார் ஆண்டவர். அவர் எங்கே அழிக்க போகிறாரு? சோதோமை மேலேருந்து இறங்குறாரு. இறங்குற ஆண்டவர் அப்படி நேராக இறங்கி சோதோமை அழிக்க வேண்டியது தானே. இவர் எங்கே இறங்குறாரு? இப்போ மம்ரேயின் சமபூமியில் இறங்குறாரு. இறங்கி யாரோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு? ஆபிரகாமோட ஏன் ஆபிரகாமோட பேசிகிட்டு இருக்கிறாரு? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆபிரகாம் ஜெபம் பண்ணதுனால லோத்து காப்பாற்றப்பட்டானா? இல்லை. ஆபிரகாம் எதில் நிறுத்தினா? எத்தனை பேரோட நிறுத்தினா? 3 இயேசு நிறுத்தம் செய்யும். அவன் 5 பேரோட நிறுத்திட்டான். அங்கே இருந்தால் ஒரு 10 நீதிமான் இருந்தால் என்ன செய்வீங்களா? அழிப்பீங்களா? கடைசியாக ஆபிரகாம் தான் சொல்லுவான், இன்னும் நான் ஒரு விசை பேச. கர்த்தர் சொல்ல மாட்டார். இன்னும் ஒரு தடவை தான் பேசணும்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து சொல்லுவான், இன்னும் ஒரு விசை பேசுகிறேன். சரி பேசு ஆண்டவரே, இத்தனை நீதிமான் இருந்தால் அழிப்பீரா? இவர் சொன்னார், அழிக்க மாட்டேன். இப்போ போயிட்டாரு, அவனும் வந்துட்டான். ஆனால் போகும்போது ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் தெரியுமா? பூமியின் சந்ததிகள் எல்லாம் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறபடியினாலே நான் செய்கிறதை அவனுக்கு மறைப்பேனும். ஏன்? அவன் கேட்ட ஆள் உள்ளே இல்லை. எத்தனை நீதிமான் இல்லை இருந்தான்? உள்ளே இருந்தான். சோதோம் கூட எத்தனை நீதிமான் இருந்தான்? ஒரே ஒரு நீதிமான் தான் இருந்தான். அவனையும் அழிக்காமல் அவர் பாதுகாத்துருவார். ஒரு நீதிமான் கூட அழியிறது கர்த்தருக்கு திட்டம் கிடையாது. அவனையும் பாதுகாத்துருவார். இவன் ஜெபம் 10 நின்று போச்சு. அங்கே இருந்தது 1 தான். அங்கிருந்து மொத்தமே 1 தான். இப்போ என்ன ஆயிடுச்சு? இவன் ஜெபத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் ஒன்று இவருக்கு தெரியுது, நான் சோதோமை அழிச்சிட்டா ஆபிரகாம் என்ன செய்வான்? வருத்தப்படுவான். ஐயோ எனக்கு அங்கே லோத்து இருந்தானே, ஆண்டவர் இப்படி சொல்லாமல் செஞ்சிட்டாரேன்னு வருத்தப்படுவான். அந்த வருத்தம் யார் படக்கூடாது? ஆபிரகாம் படக்கூடாதுன்னு அவங்ககிட்ட வந்து பொறுமையாக பேசுகிறார் பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். அந்த ஸ்தானத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். இதுதான் தேவனை அறிகிற அறிவு. கர்த்தர் உங்களோட பேசணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கர்த்தர் அறிகிற அறிவில் வளர்ந்துட்டே இருந்தாங்க. ஒரு நல்ல சம்பவம் பைபிளில் இருக்குது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 19 எலியா கர்த்தருக்கு முன்பாக கெபிக்குள்ளே இருக்கிறார். 7வது வசனத்தில் கெபிக்குள்ளே நிற்கிறாரு. அல்ல 7வது வசனத்தில் இல்லை, 11வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார் எலியாவை பார்த்து, வந்து எனக்கு முன்பாக நில் என்றார். அப்படி தானே? ஆமாம். எலியா வரவே இல்லை. பாருங்களேன், எலியா வரவே இல்லை. 13வது வசனம் வாசிங்க. அதே எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து. இப்ப எப்படி வராரு? சால்வையை மூடிக்கொண்டு. இப்போ கர்த்தர் கூப்பிட்டது 11வது வசனத்துல, எலியா வந்தது 13வது வசனத்துல. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? 11 வசனத்துக்கு 13 வசனத்துக்கு என்னங்க அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸா? ஆமா, பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன தெரியுமா? 11வது வசனத்துல கூப்பிட்ட பிறகு 4 சம்பவங்கள் நடக்குது. 4 முக்கியமான சம்பவங்கள். ஒன்று, கண்மலையை பிளக்கத்தக்கதான பெருங்காற்று. 2வது பூமி அதிர்ச்சி. 3வது அக்கினி. 4வது மெல்லிய சத்தம். 4 நடக்குது. ஏன் எலியா வெளியே வரல? எலியாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது பைபிளில். மோசையை பார்த்து சொல்வார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். தாவீதை பார்த்து சொல்வார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குல்ல, அதே மாதிரி எலியாவுக்கு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது தெரியுமா? வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அதான் அவனுக்கு பட்டம். ஐ அம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லார்ட். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. 18, 15 வாசிங்க. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அவருடைய ஸ்பெஷாலிட்டியா என்னது? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன்.
இப்போ கர்த்தரே கூப்பிடுறாரு. 1 ராஜாக்கள் 19:11 வந்து எனக்கு முன்பாக நில் என்றார். அப்படிதானே இருக்கு. அவன் வரல பாருங்க, அவன் வரவே இல்லை பாருங்க. ஏன் வரல தெரியுமா? அவன் வெயிட் பண்ணி பார்க்குறான். கர்த்தர் என்ன மூடில் இருக்கிறாரு, என்ன நிலைமையில் இருக்கிறாருன்னு பார்க்குறான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன வருது? கண்மலையை பிளக்கத்தக்கதான பெருங்காற்று அடிச்சு நொறுக்குது. அவன் பார்க்குறான், கர்த்தர் ஒருவேளை இந்த மைண்டில் நொறுக்கிற மைண்டில் இருக்கிறாரோ. ஆனால் வசனம் சொல்லுது கர்த்தர் அதிலே இல்லை. இப்போ இவனுக்கு தெரியுது கர்த்தர் நொறுக்கிற மைண்டில் இல்லை. இப்போ கொஞ்சம் கர்த்தரை நொறுக்கிற மைண்ட்லேருந்து மாறுறாரு. அடுத்து ஒன்று வருது. என்ன வருது? பூமி அதிர்ச்சி, அதிரும் தன்மையில் இருக்கு. கர்த்தர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்கிறாரு, டம்மு டும்முன்னு. இப்போ பார்க்குறான், ஒருவேளை கர்த்தர் இந்த மைண்டில் இருக்கிறாரோ. இப்போ பார்த்தா வசனம் சொல்லுது கர்த்தர் அதிலும் இருக்கவில்லை. மூணாவது, பட்சிக்கிற அக்கினி, கோபம், பட்சிக்கிற மூடில் இருக்கிறார் கர்த்தர். ஒருவேளை கர்த்தர் பட்சிக்கிற மூடில் இருக்கிறாரோ அப்படின்னு பார்க்குறான். வசனம் சொல்லுது அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இப்போ ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது, மைல்டா, எலியாவே வந்து எனக்கு முன்பாக நில். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் முகத்தை மூடிக்கொண்டு கெபிக்கு வெளியே வந்து நின்றான். இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. ஒவ்வொரு இடத்தை வச்சு, ஒவ்வொரு நடக்கிறத வச்சு கர்த்தருடைய மனநிலையை கண்டுபிடிச்சான் பாருங்க. எப்ப கர்த்தருக்கு முன்பாக நிக்கணும், எப்ப நிக்க கூடாது. இதுதான் கர்த்தரை நீங்கள் அறிகிற அறிவு. இந்த மாதிரி அறிவு தான் பைபிள்ல இருக்குது. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே உலாவும்படி ஆதாமோடு கூட வந்தார். அப்ப கர்த்தர் குளிர்ச்சியான வேலையில வராருன்னா என்ன மைண்ட்ல இருக்கிறாரு? வாக்கிங் மைண்ட்ல இருக்கிறாரு, நல்ல கூலா இருக்காருன்னு அர்த்தம். ஆனா சோதம் அழிக்கும் போது எப்ப வந்தாரு? பகலில் உஷ்ணமான வேளையில். அப்ப என்ன அர்த்தம்? கோபத்துல இருக்கிறாரு. அப்ப ஈவினிங் கூலா இருக்குதுன்னா கர்த்தர் நல்ல சந்தோஷமான மைண்ட்ல இருக்கிறாருன்னு அர்த்தம். உஷ்ணமான வேலையில வராருன்னா கோபமா இருக்காருன்னு அர்த்தம். இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. இந்த அறிவு ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு, ஒவ்வொருத்தருக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு இருக்குதா? நாம அந்த தேவனை அறிகிற அறிவில் இருக்கிறோமா? எலிசா அழகா சொல்வார். ஒரு அம்மா அவரை நோக்கி ஓடி வரும், ஒரு பணக்கார அம்மா. தூரத்தில் வரும்போதே எலிசா கண்டுபிடிச்சிருவார், ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அந்த அம்மா ஓடுற ஓட்டத்தை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவார், ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. 2 கேள்வி கேட்க சொல்வார். அந்த அம்மா சுகமா, பிள்ளை சுகமா, ரெண்டுத்தையும் கேளும்பாரு. ரெண்டுத்துக்கும் அந்த அம்மா எல்லாம் சுகன்றோம். ஓடி வந்து காலை போட்டு அழுகும். அழும்போது கேயாசி தூக்க போவார். தூக்க போகும்போது எலிசா சொல்லுவார் ஒரு வார்த்தை, அவள் டிஸ்டர்ப் பண்ணாத, அவள் துக்கம் பெரியுது, கர்த்தர் அதை எனக்கு மறைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லுவார், இதை மட்டும் மறைச்சிட்டாரு. இது இவருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். அவள் வீட்டில் நடந்த ஒரு டெத்து நடந்திருக்குது, அவள் சோகமாக இருக்கிறா. ஆனாலும் கர்த்தர் என்கிட்ட என்ன செய்வார்? என்கிட்ட சொல்லுவார். அவள் வரும்போதே சொல்லிடுவார் அவள் எதுக்கு வராருன்னு. 50 பேர் வரும்போதே எலியா சொல்லிடுவான், என்ன பிடிக்கவா வரீங்க, போங்கடா. ஒருத்தரை பார்க்கும் போதே எலியா சொல்லிடுவார். இயேசுநாதர் பார்க்கும் போதே சொல்லிடுவார். என்ன சொல்லிடுவார்? நாத்தான் வேலை பார்க்கும்போது என்ன சொல்றாரு? அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன், கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்றாரு. இதை பார்த்த உடனே பவுல் சொல்றாரு, அவனை உற்று பார்த்து, அந்த பரியேசுவை பார்த்து பவுல் சொல்றாரு, உற்று பார்த்து, கேட்டின் மகனே, எல்லா நீதிக்கும் பகைஞனே, பார்த்தவன சொல்றாரு உற்று பார்த்து. அப்போ நமக்கு ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த அறிவு தான் நமக்கு வரணும். இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. இன்னைக்கு சபை இதெல்லாம் கான்சென்ட்ரேட்டே பண்ணல, நமக்கு அதை சொல்லியும் கொடுக்கல. நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? கர்த்தர்ட்ட அதை கேளு, கர்த்தர்ட்ட இதை கேளு. இதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் சிம்பிள். கர்த்தரை எதை கேட்கணும் தெரியுமா? உண்மை அறிகிற அறிவு எனக்கு வேணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தில் நீங்கள் எப்படி என்னோட இடைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியணும். கர்த்தர் எப்படி மூவ் ஆகிறீங்க நான் பார்க்கணும். எனக்கு முன்னாடி நீங்கள் போகிறத நான் பார்க்கணும். எலிசா சொல்கிறான், நான் பார்க்குற மாதிரி நீ பார்த்தா நல்லா இருக்குமே. வேலைக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், அவங்க வந்து நிற்கிறாங்க. இவன் சொல்கிறான், அவரோடு இருக்கிறவை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற அதிகம். இவன் கீழே பார்த்தான், அவன் மேலே பார்த்தான். நீங்கள் கீழே பார்க்குற கூட்டமா மேலே பார்க்குற கூட்டமாங்கிறதா முக்கியம். இன்னைக்கு உங்களை கீழேயே பார்க்க வச்சுட்டாங்க. காரப்பாரு, வீடப்பாரு, அதை பாரு, பிள்ளை குட்டியை பாரு, உனக்கு அதை பாரு, உனக்கு அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு. இதெல்லாம் விடு, இதெல்லாம் தானா வரும், ஒண்ணுமே இல்லாத விஷயம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எதை பார்க்கணும்? எனக்கு மேலே ஒன்று இருக்கு. ஒவ்வொரு நாளும் நான் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? உங்களோட கூட 2 தூதர்கள் இருக்கிறாங்க, நம்ம எதிர்பார்க்குறோம். 1க்கும் மேற்பட்ட தூதர்கள் இருக்கிறாங்க. என்னைக்காவது அந்த தூதனையாவது பார்த்துருக்கோமா? என்னைக்காவது அந்த சவுண்டியாவது கேட்டிருக்கோமா? என்னைக்காவது தேவனுடைய சவுண்டியாவது கேட்டிருக்கோமா? நம்ம இன்றைக்கி என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோம். இதில் ஒரு பெருமை வேறு. ஆக்சுவலாக நாங்களாம் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் சர்ச்சில் இருக்கோம். ஆமாம், கிளிஸ்டம். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பையன் எங்கே இருக்கார்,
ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர ஸ்கூலில் நம்ம பையன் படிக்கிறான். ஸ்கூல் ஸ்டேட் ஃபஸ்ட் தான், பையன் என்ன வருவான்? சென்னையில் எல்லாருக்கும் ஒரு இந்த ஆவிக்குரியவங்களுக்குலாம் ஒரு இது இருக்குது. எந்த சர்ச்? நியூ லைஃப் ஏஜி அப்படிம்பாங்க. அவனுக்கு அது சொல்லும் போதே அவன் முகத்தில் ஒரு பெருமை இருக்கும் கண்ணில். நியூ லைஃப் ஏஜி. நான் சபை குற்றமாக சொல்லலை, அதில் என்ன உனக்கு ஒரு பெருமை இருக்குது? நியூ லைஃப் ஏஜில் போகிறதுனால உனக்கு என்ன செய்ய போகிறார் ஆண்டவர்? கோட்டா கொடுத்து உனக்கு சிங்காசனத்தில் பக்கத்தில் உட்கார வச்சுக்க போகிறாரு. அதில் ஒரு பெருமை இருக்குது பார்த்தீங்களா நமக்கு. நாம் எந்த சபையில் இருக்கிறோன்றது பெருமை இல்லை, நாம் தேவனோடு எப்படி இருக்கிறோன்றது தான் முக்கியம். தேவனை அறிகிற அறிவு அது வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது நமக்கு வரணும்னு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இதுதான் ஸ்டேஜஸ். முதலாவது என் மூலயமா பேசுகிறீங்க, ரெண்டாவது என்கிட்டையே பேசுகிறீங்க, மூணாவது எனக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட பேசி கொண்டு இருப்பீர்கள். இப்படி ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உலகத்தோடு பேசுகிற ஆசை உங்களுக்கு வரவே வராது. ஒரு ரூமை விட்டு வெளியே வர ஆசையே வராது. அந்த தேவன் இடைபடுறது வந்துருச்சுனாலே அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அங்கே போகணும், மாலுக்கு போகணும், இதை போகணும், எதுவுமே வராது. எப்படா நீங்கள்லாம் விட்டு என்னை விடுவீங்க, என் நேசர் எனக்காக காத்திருப்பாருங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அதான் எனக்கு சொல்லி கொடுத்தார் ஆண்டவர். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோட நெருங்குறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உலகம் உங்களை விட்டு தூரம் போகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உலகத்தோடு கூட நெருங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவன் உங்களை விட்டு போவார். நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இது முதலாவது சாமுவேல் வாழ்க்கையில் நடந்தது. தேவனை அறிகிற அறிவு அவனுக்கு இல்லை. ரெண்டாவது அதே வசனம் 1 சாமுவேல் 3:8 வாசிங்க. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. இப்ப நல்லா கவனிங்க. கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுறாரு. சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதில்லை, அதனால கர்த்தர் அவனுக்கு அறியலன்னு 7ஆம் வசனம் சொல்லிருச்சு. அப்படிதானே இருக்கு. சரி, இப்போது சாமுவேல் கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்றாரு. 3 தடவை கூப்பிட்றாரு. இப்போ சாமுவேல் எங்கே படுத்திருந்தார்? பரிசுத்த ஸ்தலத்தில் படுத்திருந்தார். கர்த்தர் எங்கேருந்து கூப்பிடுவார் பழைய ஏற்பாட்டில்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில். அதாவது இவர் இப்படி படுத்திருக்கிறாருன்னா கர்த்தர் ரைட்லேருந்து கூப்பிட்றாரு, சரியா? ஆனால் ஏலி எங்கே இருக்கிறாரு? வெளியே வாசல் நடையிலே படுத்திருந்தான்னு இருக்கு. ஏலி பழிபடுத்துக்கிட்டு இருக்கிறார் வெளியே, கர்த்தர் இங்கே இருக்காரு. சவுண்டு எங்கேருந்து வருது? உள்ளேருந்து வருது. இவர் யாரை போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு? வெளியே இருக்கிற ஏலியை கேட்குறாரு, நீர் என்னை கூப்பிட்டீரே. சவுண்டு வர்றது வேறு டைரக்ஷன், இவர் போய் நிற்கிறது வேறு டைரக்ஷன். அதை கூட விட்டுருங்க. கர்த்தருடைய சவுண்டும் ஏலி சவுண்டும் ஒரே சவுண்டா? கர்த்தர் ஏலியின் சத்தத்தில் கூப்பிடுவாரா? சரி, இப்போ நைட்டு யாருமே இல்லை, சாமுவேல் தான் இருக்கிறாரு, அங்கே ஏலி தான் இருக்கிறாரு, அவரை தவிர வேறு யாருமே இல்லை. ஒருவேளை சாமுவேலுக்கு ஒரு சந்தேகம். ஃபஸ்ட்டு டைம் சாமுவேலே அப்படின்னு உடனே ஒரு சந்தேகம். உடனே நேராக போய் ஏலிக்கிட்ட, நீங்கள் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் நியாயம். ஏலி சொல்லிட்டாரு, நான் கூப்பிடல, போய் படுத்துக்க. இப்போ 2வது ஆண்டவர் கூப்பிட்றாரு, சாமுவேலே. இப்போவும் போய் ஏலிட்ட என்ன கேட்குறாரு? நீங்கள் என்னை கூப்பிட்டீரா? இல்லை, என்ன இருக்கு? கூப்பிட்டீங்களே. நீங்கள் என்ன கூப்பிட்டீங்க? கொஸ்டின் கிடையாது, கன்ஃபார்மாக கேட்குறான், நீங்கள் என்னை கூப்பிட்டீரே. 3வது தடவை சாமுவேலே. இப்போவும் போய் என்ன செய்கிறான்? நீர் என்னை கூப்பிட்டீரே. அப்போது சாமுவேலோடைய பிரச்சனை என்னன்னா, கூப்பிடுறது கர்த்தரோட சவுண்டு, இதுக்கும் ஏலி சவுண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய சவுண்டு அவனுக்கு தெரியல, இப்போ ஏலியோட சவுண்டு அவனுக்கு தெரியல. கூப்பிடுறது கர்த்தர், ஆனால் அவன் யாரை நினச்சிக்கிட்டான்? ஏலின்னு நினச்சிக்கிட்டான். ஆனால் ஏலி சவுண்டு அது இல்லை. ஏலி சவுண்டு இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி தெரிஞ்சிருக்கணும்? எத்தனை வருஷமாக கூட இருக்கிறான்? கிட்டத்தட்ட 15 வருஷமாக கூட இருக்கிறான். அப்போ ஏலி சவுண்டு எதுன்னு இவனுக்கு கன்ஃபார்மாக தெரியும். அப்போ ஏலிக்கிட்ட என்ன கேட்டிருக்கணும் நியாயமா? யாரோ என்ன கூப்பிடுறாங்க, ஏதோ சவுண்டு கேட்குது, வேற ஒரு ஏதோ. அவருடைய சத்தம் எப்படி இருக்கும்? மெல்லிய சத்தமாக இருக்கும், இடி முழக்கத்தை போல இருக்கும், பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருக்கும், எக்கால சத்தத்தை போல. இயேசு தேவனுடைய சத்தத்தை பற்றி பைபிள் நிறைய இருக்குது. காதே சுனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம், எப்படி அவர் சத்தம். ஆனால் அந்த சத்தம் வேறு, இந்த சத்தம் வேறு. ஆனால் இப்போ இவனுக்கு என்ன தெரியல? வித்தியாசம் தெரியல. இதுதான் இன்னைக்கு சபைக்கு இருக்கிற 2வது பிரச்சனை. இன்னைக்கு சபையில் எது கர்த்தருடைய சத்தம், எது மனுஷ சத்தம்னு இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. இன்னைக்கு மனுஷ சத்தத்தை கர்த்தர் சத்தமாக நினச்சிக்கிறான், கர்த்தர் சத்தத்தை மனுஷ சத்தமாக நினச்சிக்கிறான். ஒரு காலத்தில் சபையிலேருந்து எங்களுக்கெல்லாம் ஆவியானவர் பேசினார். எங்கள் ஊழியக்காரங்க பேசும்போது
நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வோன்னா ஆவியானவர் பேசினார்னு எடுத்துக்கொள்வோம். ஆமாம் தானே? ஏதாவது இங்கேருந்து ஒரு கடிந்து கொள்கிற உபதேசம் வந்தால், கண்டிப்பு வந்தால் நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வோம்? நம்மலாம் அந்த காலத்தில் ஆவியானவர் என்னோட பேசினார், இன்றைக்கி இடைப்பட்டார், நான் மனமாறணும், நமக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. இப்போது நம்ம என்ன பேசினாலும், ஆவியானவரே பேசினாலும் இவன் என்ன சொல்கிறான்னா, பாஸ்டர் என்னையே குறி வச்சு தாக்குறாருங்கிறான். ஆமாம் தானே? என்னையே குறி வச்சு தாக்குறாரு. என் குடும்பத்தை கண்டாலே பிடிக்கல, என் பிள்ளைகளை பார்த்தாலே பிடிக்கல. உங்களை பார்த்தாம பிடிக்காம போய் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? நீங்களே ஒரு 50 பேர் இருக்கீங்க, இந்த 50 பேரையும் பிடிக்காமல் நாங்கள் துரத்திட்டு என்ன பண்ண போகிறோம்? இல்லை, இந்த இடம் நான் விருப்புக்கு அப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் பேர், விருப்பு வெறுப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க. நான் எப்போவும் சொல்லுவேன், இந்த புல்பிட் என்பது முழுக்க முழுக்க ஆவியானவர் யூஸ் பண்ணுற இடம். நீ எங்கே இங்கே உன் விருப்பு, சொந்த விருப்பு வெறுப்பை யூஸ் பண்ணி மாம்சத்தில் வெளிப்பட்டீங்கன்னா, வெரி சிம்பிள், உங்களை அடிக்கலாம் மாட்டார், அவர் ஒதுங்கி வெளியே போயிடுவார். அதுக்கப்புறம் இங்கேருந்து மாம்சம்தான் வெளிப்படும். இன்னைக்கு நிறைய இடத்துல அதான் பிரச்சனை. விசுவாசிக்கு எது கர்த்தருடைய சத்தம், எது எது மனுஷ சத்தம்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு காலத்தில் சபையில் ஏதாவது வெளியே யாராவது கள்ள உபதேசம் கொடுப்பாங்க, நாங்கள் எங்கள் ஊழியக்காரங்கிட்ட கேட்போம், இப்படி அவர் பிரசங்கம் பண்ணார், அது சரியா தப்பா அப்படின்னு கேட்போம். இப்போ நிலைமை என்னென்னா, சபையில் நம்ம ஒரு உபதேசம் கொடுக்குறோம், இது ஊரில் இருக்கிறவனெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. எங்கள் சபையில் இப்படி ஒன்று சொன்னாங்க, அது சரியா தப்பா? உடனே அவங்க அங்கேருந்து, அது உங்கள் பாஸ்டர் சொல்கிறது தப்பு பாருங்க. எவன் சரின்னு சொல்லுவான்? ஒரு புதுசாக ஒரு உபதேசம் ஒன்று வந்திருக்கு, எல்லா இடத்துலையும் இப்போ ரொம்ப பரவலாக போயிட்டுருக்கு. தசமபாகம் காணிக்கை சபைக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? இதுதான் கொஸ்டின். தசமபாகம் காணிக்கை சபைக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? அதில் வேற நிறைய பேர் இப்போ என்ன பிரசங்கம் பண்ணிடுறாங்க, புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் காணிக்கையே கிடையாது, நீங்கள் சபைக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியது இல்லை. என்ன செய்யலாம்? உங்கள் இஷ்டப்படி நீங்கள் பார்த்து எங்களை மாதிரி உள்ள ஊழியக்காரங்க தரலாம். எப்படி சொல்கிறாள்? எப்படி எங்களை மாதிரி நாங்கள் மிஷினரிகளாக கஷ்டப்பட்டு பாடுபட்டு காட்டுக்குள்ளே நாட்டுக்குள்ளே நம்ம ரோட்டுக்குள்ளேயும் காட்டுப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். என்ன இப்போ நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா, அவன் கஷ்டப்படுறதை வெளியே சொல்லிடுவான், நம்ம காரில் போவோம், ஆனால் சொல்ல மாட்டான். ஆனால் நமக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. நம்ம போய் நம்மக்கிட்ட இருக்க ஒரு பெரிய கிருபையை கத்தர் கொடுத்துக்கு என்னென்னா, நம்ம போய் சொன்னோம்னா நம்ம கடன் கேட்டால் கூட எவனும் கொடுக்க மாட்டான். இவர் போய் கடன்லாம் கேட்குறாரு, ஆள் எப்படி இருக்கான் பாருமா. சிலருக்கு ஒரு கிருபை லட்சமாக வச்சுருப்பான், அவனை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கும், பாவம் போல் இருக்கிறார். இந்த ஆடு எப்போவுமே கசாப் கிடக்கணும் தான் நம்போம். உடனே என்ன செய்யறது? தசமபாகம் காணிக்கலாம் ஏன் சபை கொடுக்கணும்? நீங்கள் அப்படியெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. புதிய ஏற்பாட்டில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் எங்கிட்ட வந்தார், அப்படித்தான் வந்துட்டு, பிரதர் சபைக்கு தசமபாகம் காணிக்க கொடுக்க வேணான்னு புதிய ஏற்பாட்டில் கொடுக்கணும்னு புதிய ஏற்பாட்டில் இல்லையாமே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சுன்னு கேட்டேன். ஐயோ இப்போ தான் எனக்கு ஒருத்தர் உண்மையை சொன்னார். சரி இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாரு. புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் காணிக்க ஒரு இடத்துலையும் இல்லை, கொடுக்க சொல்லலை அப்படின்னு. ஐயோ இது தெரியாமல் இத்தனை வருஷம் சபைக்கு கொடுத்துட்டேனே. அவரோட ரியாக்ஷன், இது வரைக்கும் இத்தனை சபைக்கு கொடுத்துட்டேனே, நான் இனிமேட்டு அதை பிரித்து 10 இடத்துக்கு அனுப்ப போகிறேன். நான் சொன்னேன், நல்லது விஷயம், நல்ல விஷயம், தப்பு இல்லை, முழுசாக கேட்டுட்டு போயிருங்கன்னு சொன்னேன். என்னன்னு சொன்னார், புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் காணிக்க கொடுங்கன்னு எங்கேயுமே இல்லை, ஆனால் என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுன்னு சொல்லியிருக்கு, எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தாங்கன்னு இருக்குன்னு. நீங்கள் என்ன செய்யுங்க, தசமபாகம் காணிக்க கொடுக்காதீங்க, எல்லாத்தையும் விற்று கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நான் தசமபாகம் காணிக்க கரெக்டாக கொடுத்துட்றேன்ட்டு போயிட்டார். இன்னைக்கு உங்களுக்கு எது கர்த்தருடைய சத்தம், எது மனுஷ சத்தம் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணுறவனா நீங்கள் கர்த்தருடைய சத்தமாக நினச்சிக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கிற குற்றங்களையோ அல்லது உங்ககிட்ட இருக்கிற பலகீனங்களையோ உணர்த்துற செய்தியை நீங்கள் மனுஷ சத்தமாக நினச்சிக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர் எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு. இல்லை திட்டலிங்க, நாங்கள் பரவாயில்ல, எவ்வளவோ பிரைஸ் தி லார்ட், சோத்திரம், வாங்க சிஸ்டர், போங்க பிரதர்னு சொல்கிறோம். இப்போ எங்களுக்கு பதிலாக இங்கே யோவான் ஸ்நானகர் இருந்தால் என்ன பண்ணுவான்? விரியன் பாம்பு குட்டிகளே, கையில் இன்னும் ஒரு சின்ன பாம்பு குட்டின்னு கேட்பான் இல்லையா? இல்லை குழந்தைய தூக்கிட்டு போனோம்னா அப்படி கேட்பான் அவன், என்ன அப்படின்னு கேட்பான். இப்போ ஏசுநாதரை எடுத்துக்கோங்க, சரி யோவான் ஸ்நானனை விட்டுருங்க, ஏசுநாதரை கொடுங்க, அவர் என்ன கேட்பாரு? விபச்சார சந்ததி ஏன் பாப்பில் கேவலமான வார்த்தை. நாங்கள் இப்போ பரவாயில்லையா இல்லையா? எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறோம், எங்களையே திட்டுறான். நீங்கள் என்ன இவ்வளோ கடிந்து கண்டு பேசுகிறீங்க, தூக்கி யோவான் ஸ்நானனை விட்டு பாடுறா, நொறுக்கி போடுவான் நொறுக்கி. இன்றைக்கி எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த மாதிரி பேசுகிறவங்கள தான் ரொம்ப பிடிக்குது.
இந்த வருடம் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து கர்த்தர் ஒரு வீடு இருந்தால் 2 வீடு கொடுப்பார். கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? கொடுத்துட்டாரு, என்ன பண்ணுவீங்க? 12 மணிக்கு மேலே குடும்பமாக எழுந்திரிச்சு இன்னொரு வீட்டில் போய் தூங்குவீங்களா? எதுக்கு உங்களுக்கு 2 வீடு? அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் அவன் நடுத்தரில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறாரா போதுமன்ற மனதனுடைய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம்னு போயிட்டே இருக்க வேண்டியதானே. உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களை தான் பிடிக்குது பாருங்க, தேடி கண்டுபிடிக்கிறீங்க நீங்களும். அதுவும் விசா போட்டு கூட்டு வரியா, கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி மனுஷருடைய சத்தத்தையும் தேவ சத்தத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முதல்ல தேவ சத்தம்னா என்னன்னு தெரியணும், 2வது மனுஷ சத்தம்னா என்னன்னு தெரியணும். பாருங்க, இப்போ யோவானை நோக்கி அத்தனை பேர் வராங்க. அவ்வளோ பேர் வரும்போதும் அவன் கரெக்ட் ஒரு வசனம் வாசிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக இருக்குது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 13:11 வாசிங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அப்ப இது என்னது? அந்த மிருகம் என்ன மிருகம்? பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு, ஆனா உள்ள என்ன இருக்கு? வலு சர்ப்பம், பிசாசு இருக்குது. அதுதான் இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஊழியக்காரனை போல, பார்க்கறதுக்கு கிறிஸ்தவத்தை போல, பார்க்கறதுக்கு விசுவாசியை போல இருக்கும், ஆனா உள்ள என்ன இருக்கும்? வலு சர்ப்பத்தின் ஆவி இருக்கும். வலு சர்ப்பம் உள்ள பேசிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியணும் இது எது வலு சர்ப்பம் எது ஆட்டுக்குட்டி. அப்ப அதை கண்டுபிடிக்கணும்னா எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? சத்தத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அது வாயை திறந்தா உள்ள ஆட்டுக்குட்டி சத்தம் வராது. என்ன சவுண்ட் வரும்? சர்ப்பத்தின் சவுண்ட் வரும். அப்ப அதை பேசுறத வச்சு தான் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அப்ப இன்னைக்கு சபையில் என்ன நடக்குது? அவன் கொடுக்குற உபதேசத்தை வச்சு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போ உங்கள் பிரச்சனை என்னன்னா, நீங்கள் அந்த பாம்பு சத்தத்தையே ஆட்டுக்குட்டி சத்தமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அவன் வந்து கொடுக்குற எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில், நீ அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை எப்படி இருக்கு சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்ததையும். சபைக்கு கொடுக்கிற குட் குவாலிட்டி என்ன தெரியுமா? யார் சரியான ஊழியக்காரன் யார் சரியில்லாத ஊழியக்காரன் கண்டுபிடிக்கணும். அது செய்யணும். பைபிள் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? நமக்கு எதுக்குங்க அந்த வம்பு? யாரோ எப்படி இருந்துட்டு போறாங்க, நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தா போதும். பைபிளை தூக்கிட்டு எவன் வீட்டுக்கு வந்தாலும் ஏத்திடுறீங்க. வந்து அவன் வந்து உட்காந்து அடிச்சு விடுறான். பைபிள் ஸ்டடி அது இதுன்னு அவன் பின்னாடி போயிட்டே இருக்கிய. இங்கே பைபிள் ஸ்டடி வச்சா வரமாட்டீங்க. யாராவது ஒரு நூதனமான உபதேசம் இப்போ தமிழ்நாட்டில் அடிச்சு விடுறாங்க. இப்போ திடீர்னு ஒருத்தர் தூத்துக்குடி பக்கத்தில் வந்து ஒரு பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்க போகிறோம் நீங்களாம் வாங்கன்னு சொல்ல, உடனே ஜனங்க பின்னாடி 200 பேர் போயிட்டாங்க. போய் அங்கே போனால் அவன் சொல்கிறான் பாவம் இல்லை, நரகம் இல்லை, எதுவுமே கிடையாது, ஒன்லி பரலோகம்தான். இப்போ இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமாக இருக்கு. ஓ பரவாயில்லையே, நரகமே இல்லையா? வலு சர்ப்பத்தின் சத்தம். ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? பைபிளை தூக்கிட்டு ஆட்டுக்குட்டியை போல வந்து நிற்கிது. ஒரு சிலர் பிரசங்கம் பண்ணுறான், உங்களுக்கு பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல கவலைப்படாதீங்க, ஏசுநாதர் பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவார். அவன் பிரசங்கம் பண்ணுறான். ஒருத்தன் சொல்கிறான் பாவம் செஞ்சாலும் என்ன செய்யலாம்? பரலோகத்துக்கு கூட்டு போகல. இன்னொருத்தன் சொல்கிறான் நீ ஜோமே பண்ணாத, டான்ஸ் ஆடினா போதும். ஜோம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நீ 40 நாள் ஃபாஸ்டிங் போகிறதுக்கு பதிலாக ஒரு நாள் டான்ஸ் போட்டினா போதும். வலு சர்ப்பத்தின் சத்தம், வலு சர்ப்பத்தின் சத்தம். கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியணும். இன்றைக்கி கடைசி காலத்தில் விசுவாசிக்கு தெரியல, ஊழியர்களுக்கே தெரில, பாதி ஊழியக்காரங்களுக்கே தெரில. அவனே அந்த கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கிறான். அதான் நான் அன்றைக்கி முந்தானத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், திருப்பியும் தெரில. 3ஆவது தடவை ஆவியானவர் சொல்ல வைக்கிறாரு, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும், கண்டிப்பாக வரும். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். வரப்போகிற சோதனைக்கு தப்பிக்கும்படி தான் கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுதே இந்த உபதேசங்களை கொடுக்கிறார். ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்குறாரு, உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்குறாருன்னா பின்னால் ஒரு மிகப்பெரிய சோதனை கன்ஃபார்மாக வரும். ஏன்னா சுத்த பொண்ணாக விளங்கின பின்பு தான் கர்த்தர் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் வைக்க முடியும். முதல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுவார், அடுத்து சோதனைக்குள்ளே நடத்துவார். சோதனையை ஜெயிக்கும் போது பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார். இதுதான் பைபிளுடைய மெத்தட். அப்போ பின்னாடி கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு என்ன வரும்? மிகப்பெரிய கள்ளோபதேசம் வரும், ஓநாய்கள் வரும். வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வார்கள்? கவலைப்படாதீங்க. கர்த்தர் இந்த உலகத்தில் உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை அப்படியாக்கி இப்படியாக்கி தலைமுறையாய் இன்னைக்கு இயேசுநாதர் வருதா போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறியான்னு ஒருத்தனும் உன்னை கேட்க மாட்டான். உன்னை கள்ளோபதேசம் நடத்தக்கூடிய ஓநாய்கள் கண்டிப்பாக வரும்.
உங்களுக்கு தெரியணும் எது பாம்பு குட்டியின் சத்தம், இது ஆட்டுக்குட்டியின் சத்தம் தெரியணும். அவ்வளோ பேர் யோவான் ஸ்நானங்கிட்ட வராங்க. அத்தனை பேர் வரும்போதும் அவன் சொல்கிறான், விரியன் பாம்பு குட்டிகளே. அதுக்கு நடுவில் ஒரு இயேசுநாதர் நடந்து வர்றாரு. இயேசுநாதர் வரும்போது உலகத்தின் பார்வைக்கு பாருங்கள் எல்லாரும் மாதிரியே தான் இருந்திருப்பார். அவர் மட்டும் இயேசுநாதருங்கிறதுனால 4 தூதர்கள் அவர் தூக்கிட்டுலாம் வந்திருக்க மாட்டாங்க. இயேசுநாதருங்கிறதுனால அவரை சுற்றி ஒரு பெரிய ஒளிவட்டம்லாம் இருந்திருக்காது. அவரும் எல்லாரும் மாதிரியும் கும்பலோடு கும்பலாக தான் வந்திருப்பார். ஆனால் அத்தனை பாம்பு குட்டிக்கு நடுவில் அவன் கண்டுபிடிச்சான் பாருங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி. அந்த பகுத்தறிகிற ஆவி உங்களுக்கு வரணும். இது தெரியணும், வந்து நிற்கும் போது தெரியணும் இது பாம்பு குட்டியா. அது பேசும்போது கண்டுபிடிக்கணும், இல்லை இல்லை இது பாம்பு குட்டி. அது வாயிலிருந்து வர வார்த்தை தப்பாக இருக்குது, சவுண்டு தப்பாக இருக்குது. அன்றைக்கி அப்போஸ்தலர் காலத்தில் எப்படி அப்போஸ்தலர் கண்டுபிடிச்சாங்களாம் தெரியுமா? அந்த 2ஆம் அதிகாரம் வாசிச்சோம் இல்லையா? அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்ததையும் அப்படின்னு இருக்கு இல்லையா? எப்படி கண்டுபிடிச்சாங்களாம் தெரியுமா? ஒரு குறிப்பு சொல்லுது விதமாக. ஒரு பெரிய பிரசங்க ஊழியக்காரர் அதை சொன்னார், வயசான ஊழியக்காரர் சொன்னார். எப்படி கண்டுபிடிச்சாங்களாம் தெரியுமா? அந்த காலத்தில் வந்து ஃபோன் கிடையாது, எதுவும் கிடையாது. 2வது ஒருத்தன் வந்து பிரசங்கம் பண்ணிட்டானா, இந்த பிரசங்கத்தை வந்து நான் அனுப்பின ஆள் இல்லைன்னு அவங்க வந்து சொல்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். ஏன்னா அவங்கவுங்க வேறு ஊரில் இருந்தாங்க அப்போஸ்தலர்கள். அவங்க ஒருத்தன் சிரியாவில் இருந்தான், ஒருத்தன் வந்து கிரீக்கில் இருந்தான், ஒருத்தன் சீப்ரு தீவில் இருக்கான், எல்லோரும் அங்கங்கே இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு எருசலேமில் ஒருத்தன் வந்து பிரசங்கம் பண்ணுறான்னா அவன் பாட்டு சொல்லுவாங்களாம், அப்போஸ்தலர் என்ன அனுப்புனாங்க, நானும் அப்போஸ்தலன் தான் சொல்லுவானா. அப்போ சபைக்கு இவன் அவங்க அனுப்பின ஆளா இல்லையான்னு என்ன செய்யாது. இப்போல்லாம் உடனே ஃபோன் பண்ணி விசாரிச்சிடலாம், யூடியூப்பில் பார்த்துடலாம், வாட்ஸ்அப்பில் பார்த்துடலாம், பார்த்து நம்ம யாரையாவது கேட்டு கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனா அங்கே உள்ள யாருக்காவது ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்பீங்க, இப்படி ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாங்களே சரியா தப்பான்னு. அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்களாம் தெரியுமா? அவனை பிரசங்கம் பண்ண விடுவாங்களாம். அவன் பிரசங்கத்தில் பணத்தை பற்றியோ உலக ஆசீர்வாதத்தை பற்றியோ காணிக்கையை பற்றியோ தேவைகளை பற்றியோ பேசினா அவர் அப்போஸ்தலரிடத்தில் வந்தவன் அல்ல. வசனம் சொல்லு, அவங்க சொல்கிறாங்க, அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, அப்படி அவன் இருந்தால் அவன் யான் கிடையாது. அப்போஸ்தலர்கள் அப்படி ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பவே மாட்டார்கள். பணம் கேட்டு அப்போஸ்தலர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அனுப்ப மாட்டார்கள். அவங்க அனுப்புனாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை கொடுத்து அனுப்புவாங்க. அவர்கள் பரலோகத்துக்கு போகிறத பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. ஆத்மாவை குறித்து பேசினால் அப்போஸ்தலன் அனுப்பினவன், சரீரத்தை குறித்து பேசினால் பிசாசு அனுப்பினவன். அவ்வளோதான் வித்தியாசம். அதை தான் பைபிள் சொல்லுது, சோதித்து கண்டறிந்ததையும். இன்னைக்கு நீங்கள் எதை விரும்புகிறீங்க? ஊழியக்காரனை விரும்புறதே எதை விரும்புகிறீங்க? உங்கள் சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஊழியக்காரன் தெரிஞ்சுக்கிறீங்க. சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வாதம், சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி உபதேசம், சரீரத்தை களியாட்டம் பண்ணுறது, நல்லா என்டர்டெயின் பண்ணுறது, ஜாலியாக இருக்கிறது. 1.5 மணி நேரம் டைம் போனதே தெரியல, ஜாலியாக இருந்துச்சு. அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் அல்ல. அந்த 1.5 மணி நேரம் கர்த்தர் என்னோடு கூட பேசினார், என் இருதயத்தை குத்தினார், என்னை மாற்றினார், எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. அந்த ஊழியக்காரன் வந்துட்டு போனா சபைக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடந்தது. அப்படி ஒரு ஊழியக்காரன் வந்துட்டு போனாதான் அவன் கர்த்தர் அனுப்பின மனுஷன். இது உங்களுக்கு தெரியணும். அதுக்கு நீங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். எது பாம்பு சத்தம், எது ஆட்டுக்குட்டி சத்தம்னு உங்களுக்கு தெரியணும். வேதம் சொல்லுது, ஏலியின் சத்தம் சாமுவேலுக்கு தெரியவில்லை. அப்போ நாங்கள் எப்படி தான் இந்த கர்த்தருடைய சத்தத்தை கண்டுபிடிக்கிறது, எப்படி தான் அவர் அறிகிற அறிவில் வளருது, அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக முடிச்சிடுவேன். சரியா? என்ன செய்யலாம்? திருப்பி வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அவனுக்கு. அப்ப கர்த்தரை அறிகிற அறிவு உனக்கு வரணும்னா கர்த்தருடைய வசனத்துல வெளிப்பாடு இருக்கணும். சபைக்கு கர்த்தருடைய வசனத்துல வெளிப்பாடு இருந்தாதான் கர்த்தர் யாருன்னு தெரியும். ஏன்னா தான் யார் என்பதை கர்த்தர் வசனத்துல மாடிஃபை பண்ணி வச்சிருக்கிறார், வசனத்துக்குள்ள புதைச்சி வச்சிருக்கிறாரு. அவர் வசனத்தை படிக்க 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 அவர் எப்போ கோவப்படுவாரு, எப்போ மூர்க்கமாவாரு, எப்போ அழிப்பாரு, எப்போ அன்பா இருப்பாரு, எப்போ சாந்தமா இருப்பாரு, எப்போ கூலா பேசுவாரு, எப்போ வனாந்தரத்தில் கொண்டு போவாரு, எல்லாத்தையும் வேதம் சொல்லும். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் கூட எப்படி பழகுவாரு. ஒரு இடத்துல மனவாளனா பழகுவாரு, ஒரு இடத்துல தோழனா பழகுவாரு, ஒரு இடத்துல வந்துட்டு தேவனா நிற்பாரு, ஒரு இடத்துல நண்பனா நிற்பாரு. எந்த இடத்துல உங்ககிட்ட எப்படி பழகுறாருங்கிறத வேத வசனம் சொல்லி கொடுக்கும். அந்த வசனத்தை எவ்வளவு தியானிக்கிறீங்களோ அதுல இருந்து வெளிப்பாடு வரணும். அதுக்கு பேர் தான் ரெவலேஷன். வெளிப்படுத்துற விசேஷம் மட்டும் ரெவலேஷன் கிடையாது, ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் ரெவலேஷன் இருக்கு. அதை தான் நம்ம அந்த காலத்தில் ரேமான்னு சொல்லுவாங்க கிரீக்ல. அந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஒரு மகத்துவம் உண்டு. கர்த்தரை அறிகிற அறிவு அதில் தான் இருக்கு.
அதை நீங்கள் படிக்க படிக்க மட்டும்தான் வரும். யார் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் வராது. நீங்கள் வாசிக்க 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 ஆண்டவரே அறிகிற அறிவில் வளரணும். அதான் வசனம் சொல்லுது, சாமுவேலுக்கு இன்னும் வெளிப்பாடு வரவில்லை. இன்னைக்கு இருக்கிற உலகத்தின் நிலைமையும் இன்னைக்கு இருக்கிற சபையினுடைய நிலைமையும் அன்னைக்கு சாமுவேல் இருந்த சபையின் நிலைமையும் ஒரே நிலைமை தான். ஏன் தெரியுமா? வாசிங்க, முடிக்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. வசனம் எப்படி இருந்தது? அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. இதுதான் இன்னைக்கு நிலைமை. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குது? அபூர்வம். இன்னைக்கு என்ன இருக்குது? அன்னைக்கு இஸ்ரவேலுக்குள்ள ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது. பிரதான ஆசாரியன் இருந்தான். அவங்களுக்கு பைபிள் இருந்துச்சு, தோரா இருந்துச்சு, ஆகமங்கள் இருந்துச்சு, லேவியர்கள் இருந்தாங்க, அதாவது பணிவிடை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர் எல்லாம் இருக்காங்க, எல்லா செட்டப்பும் இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்தது? அபூர்வமாய் இருந்தது. காட்ஸ் வேர்ட் இல்ல. இன்னைக்கு அதாங்க நிலைமை. இன்னைக்கு சபைகள்ல எல்லாம் இருக்கு, பெரிய பெரிய சபை இருக்கு, சினிமா தியேட்டர் மாதிரி இருக்கு சபை. ஆட்டம் இருக்கு, பாட்டம் இருக்கு, கொண்டாட்டம் இருக்கு. சபைக்குள்ள ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, பர்த்டே, மேரேஜ் டே, உமன்ஸ் டே, மென்ஸ் டே எல்லாம் இருக்கு, எல்லா மண்ணாங்கட்டையும் இருக்கு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அரை மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய சபை திணறுது உட்காந்து. பாஸ்டரே சொல்றாங்க, ½ அன் ஹவருக்கு மேலே அவங்க உட்காந்து கேட்க மாட்டாங்க நம்ம ஜனங்க. நீங்கள் ஒரு ½ அன் ஹவரில் முடிங்க, அவன் கேட்க மாட்டான். நீ பேசுகிற பேச்சை எவனாலையும் கேட்க முடியாது. அவன் உட்காந்து வசனம் கேட்பான், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கேட்பான். பேசுறது இயேசுநாதராக இருக்கணும். 3 நாள் இரவும் பகலும் உட்காந்து கேட்பான். பேசுறது ஆவியானவராக இருக்கணும். இல்லைன்னா எவனும் கேட்க மாட்டான். அவன் சொந்த கதையை சோக கதையை கேட்கறதுக்குலாம் எவனும் இங்கே வரல. அவனுக்கே சொந்த கதை சோக கதை நிறைய இருக்கு. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு உன் பிரச்சனையை கேட்கறதுக்கு அவன் வந்திருக்கான். அவன் கேட்க வந்தது கர்த்தருடைய சத்தத்தை. அந்த சத்தம் கேட்குமானால் 1.5 மணி நேரம் உட்காந்து கேட்பான், 2 மணி நேரம் உட்காந்து கேட்பான். பேசுறது ஆவியானவராக இருக்கணும். இன்னைக்கு என்ன நடக்குது? அவனே டிசைட் பண்ணிடுறான். 20 மினிட்ஸ்க்கு மேலே பேச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க ஜனங்க. ஏன் நீங்கள் உட்காந்து இப்போ 6 நாளாக எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? 6 நாளாக எப்படி வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? யார் சொன்னால் கேட்க மாட்டான்னு? ஒவ்வொரு நாளும் 1.25 மணி நேரம் வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. மழைக்கு நடுவில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு காலையில் பைபிள் ஸ்டடி 2 மணி நேரம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. 2 மணி நேரம் தானே பிரதர்? 2 மணி நேரம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அன்றைக்குமே நம்மளா போன அனுப்பி வச்சு தான் உண்டு. இல்லைன்னா அன்றைக்கி இன்னொரு 1/2 மணி நேரம் கூட உட்காந்து கேட்டிருப்பிய. ஏன் கேட்க மாட்டாங்க? ஏன் தெரியுமா? இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருக்கு. ஜனங்க வசனம் கிடைச்சா ஆவலாய் உட்கொள்றாங்க. ஜனங்க கிட்ட மிஸ்டேக்கே கிடையாது. யூ மஸ்ட் வெயிட் இன் த காட்ஸ் ஃபுட். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று, இயேசுநாதரே தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா வார்த்தையை வாங்கிட்டு வந்தாருன்னு இருக்கு. ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, ஒவ்வொரு நாளும் காலை வேளையில தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை அவர் வாங்கிட்டு வந்தாராமா இயேசு. அவரே கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வாங்கிட்டு வந்தாருன்னா இவன் ரொம்ப கூலா வந்து நிற்கான். என்னப்பா செய்வாரு? கர்த்தர் பார்த்துப்பாரு. கர்த்தர் பார்த்துக்கிட்டு நீ ஏன்டா வந்த? புல்பீட்டில் வந்து நின்னா என்ன பேசுவீங்க? அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுவார். அவர் சொல்லுவார், நீ எதுக்கு வந்த? அதுக்கு அவரே சொல்லிட்டு போட்டோம். தேவ சமூகத்தில் காத்திருதில்ல, வசனத்தை பேசுறதில்ல. இன்னைக்கு மினிஸ்ட்ரி எப்படி ஆயிடுச்சு? ஒரு காலத்திலலாம் நாங்கள் சினிமா பார்க்கும்போது, நீங்கள் தப்பாக எடுத்துக்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. சினிமா பார்க்கும்போது ஒரு காலத்தில் 3 காட்சி தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. 3 காட்சி தான். அப்புறம் 4 காட்சி, தினசரி 4 காட்சிகள். இப்போ 5 காட்சி 6 காட்சி. அவனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஓட்டுறமோ அவ்வளோ லாபம். இப்போ சபையும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த காலத்திலலாம் ஒரு ஆராதனை இருக்கும், 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் நடக்கும். இப்போ அப்படி இல்லை. எங்கள் சர்ச்சில் 7 ஆராதனை, நாங்கள் 6 ஆராதனை. என்னடா பண்ணுவீங்க? ஒரு ஆராதனை 1.25 மணி நேரம் தான். வராதிங்க. எதுக்கு? என்ன பெருமை வேண்டி கிடக்கு? நாங்கள் 5 சர்வீஸ் நடத்துகிறோம். ஒரு சர்வீஸ்லையும் கர்த்தர் கிடையாது. 1.25 மணி நேரம். என்ன பண்ணுவீங்க? 1.25 மணி நேரம் ½ அன் ஹவர் வர்ஷிப் பண்ணுவோம். 10 மினிட்ஸ் வந்து நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். 5 மினிட்ஸ் காணிக்கை எடுப்போம். அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு வேர்டு எவ்வளோ நேரம் கொடுப்பீங்க? 20 மினிட்ஸ். ஏன்? எங்கள் ஆராதனையே 1.25 மணி நேரம் தான். எவன் சொன்னா? யார் அப்படி அர்த்தம் சொன்னது? இல்லை, இருக்கிற கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணனா வேற சர்ச்சை ஆரம்பி, இன்னொரு பாஸ்டர்கிட்ட கொடுத்து கூட்டத்தை பிரித்து கொடு. அந்த எண்ணமும் வராது. மொத்தத்தையும் நானே வச்சுக்கணும். 15,000 பேராக இருந்தாலும் நானே உட்காந்துக்கணும்.
ஆனால் எவனையும் பிரிச்சும் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் ஆராதனை மட்டும் 1.25 மணி நேரம், 1 மணி நேரம், 3/4 மணி நேரம். அடுத்து நீங்கள் பாருங்க, ஆன்லைனில் தான் ஆராதனை. எவனுக்கும் ஒரு பயிலும் சபைக்கு வர போகிறது கிடையாது. என்னன்னு கேட்டு பாருங்க. இப்போ இடம் பத்துறதுல மக்கள் அதிகமாயிட்டாங்க. அதனால ஆன்லைன்லேயே பேசுங்க. இந்த ஆன்லைனில் பார்க்குறாமல, இங்கே வந்த வாய்ப்பு இருந்து நான் சொல்கிறேன், வராதவனை. இப்போ வர வாய்ப்பு இல்லை, ஆன்லைனில் பார்க்குறவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க. சில கூட்டம் இங்கேயே இருக்கும், மஸ்கட்டுக்குள்ளேயே. இது ஆன்லைனில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். உடம்பு முடியாதவங்க பார்த்தீங்கன்னா அது வேறு விஷயம், அதை விட்டுருங்க. இதெல்லாம் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு கூட்டம்லாம் அதான் ஆன்லைனில் வருதே பார்ப்போம். நீ ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உனக்கு பரலோகமாக ஆன்லைன் தான். பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவருக்கு சொல்வார், இந்த பார்த்துக்க எல்சிடி டிவியில் ஓடுது பார், என்ன நடக்குது, உள்ள வர்ஷிப் நடக்குது. ஆண்டவர் நான் உள்ளே போனேன், சபைக்குள்ளே வராத உன்னை எப்படா உள்ளே விடுறது, நீ ஆன்லைனில் தானே பார்த்த, இந்த ஆன்லைன்லேயே பார்த்துக்க. லூசு பயில்வோ. கவனிச்சுக்கொள்ளுங்க, தேவனை ஆராதிக்கிறது தான் மிக மிக முக்கியம். அதை விட அடுத்து ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா அங்கே கெட்டு போகணும் வசனம் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் என்ன ஆகும்? கெட்டு போகும். அந்த வார்த்தையை நீங்க வாங்கணும் ஆண்டவர்கிட்ட. அபூர்வமாயிருச்சு இன்னைக்கு வார்த்தை எல்லா இடத்துலையும். கர்த்தருடைய வெளிப்பாடுகள் கிடையாது. 52 வாரத்துக்கு 52 பிரசங்கம்னு புக்கு போட்டு விற்கிறான். எதுக்கு விற்கிறானே தெரியல. ஏண்டா 52 பிரசங்கத்தை வாங்கிட்டு போய் அவன் பிரசங்கம் பண்ணா அவன் எப்படி உருப்பிடுவான்? அதை கேட்குறவன் எப்படி உருப்பிடுவான்? தேவ சமூகத்தில் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை வாங்க வேண்டாம்? இந்த சபைக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும்னு உட்காந்து ஜெபம் பண்ண வேண்டாம்? ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்க சொன்னால் தானே கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு ஒருத்தன் பண்ண பிரசங்கத்தை எடுத்து அதுலேருந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பாயிண்ட் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். மொத்த மெசேஜுமா காப்பி அடிக்கிறது. இதில் ஒரு பெருமை வேற. நான் அன்றைக்கி ஒருத்தர் நல்ல மெசேஜ் கொடுத்தாங்க, நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 7 பாயிண்ட் கொடுத்தான். அவன் கொடுக்கும்போது ஒன்று மட்டும் ஆவியானவர் சொல்கிறாரு, இவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். நிஜமாவே ஆவியானவர் சொல்கிறார், இவன் இந்த மாதிரி பேச மாட்டான், இவன் பேசுகிறவன் இல்லை, ஆனால் நல்லா பேசுகிறானே, எனக்குமே பரவாயில்ல இவன் கொஞ்சம் இப்போ மாறிட்டான் போல, நல்லா செய்தி கொடுக்குறானேன்னு. திடீர்னு ஆவியானவர் உணர்த்துறாரு, இது இந்த பையன் மெசேஜ் இல்லை. அப்புறம் திடீர்னு போய் அந்த 7 பாயிண்ட்டை போட்டு அதோட கீவேர்டை போட்டு கூகுளில் சர்ச் பண்ணுறேன். கெஃப்லோ மெசேஜ் எடுத்து அப்படியே பேசுகிறான். அவருடைய பவர் பாயிண்ட்டே எடுத்து போடுறான். படுபாவி, பவர் பாயிண்ட்டாவது மாற்ற வேண்டாம்? அடா, ஒரு 7 பாயிண்ட் எடுக்கிறானே, அந்த பின்னாடி பேக்ரவுண்டை மாற்றியாவது ஏதாவது பண்ண வேண்டாம்? அப்படியே காப்பி அடித்து அப்படியே போடுறான். அதில் சொல்லியாவது தொலைச்சானா, கெஃப்லோ மெசேஜ் தான் நான் பேசுகிறேன், இது நல்லா இருக்குன்னு. ஆண்டவர் எனக்குன்னு லூசு பாயிலும் எனக்கு அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், இதெல்லாம் வந்துட்டு பேக்டு ஃபுட்டு. இது என்றைக்கு இருந்தாலும் ப்ரிசர்வேட்டிவ், இது உதவாது. குக்குடு ஃபுட்டு தான் கரெக்ட். சமைச்சு கொடுக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருந்து வாங்கணும். உன்னால் வாங்க முடியலையா, மேலே ஏறாத, தைரியமாக ஒத்துக்க. வேறு யாரையாவது இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுங்க, இன்றைக்கி கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தலன்னு சொல்ல, அதில் ஒரு குற்றமும் இல்லை. கர்த்தர் என்கிட்ட பேசலாங்கிறத ஒத்துக்கிறதுல என்ன இருக்குது, என்ன ஒரு இது இருக்குது? இன்றைக்கி கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுக்கல, இன்றைக்கி யாராவது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னா அதில் ஒன்றும் யாரும் அவரை குற்றமாக நினைக்காதீங்க. அந்த ஆளத்தான் நீங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கணும். உண்மையாக ஒத்துக்கிட்டு புல்பிட்ட கலங்கம் இல்லாமல் பார்த்துக்கிட்டான்னு. சிலர்லாம் வார்த்தையுமே இருக்காது, உட்காந்து ரம்ப மாதிரி அறுத்துக்கிட்டு தெரியுமா, நரநரா நரநரான்னு அறுப்பான். 3/4 மணி நேரம் கழுத்தில் ரத்தமும் வராது, ஆனால் வெட்டிக்கிட்டே இருப்பான். சில கத்திலாம் பார்த்தீங்கன்னா வெட்டவும் வெட்டாது, பண்ணுவான், அந்த மாதிரி அறுத்துக்கிட்டு இருப்பான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தை மகத்துவம் உள்ளது. அதை தேவ சமூகத்தில் வாங்கி கொண்டு வந்து நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ளிருந்து ஆவியானவர் புறப்பட்டு வருவார். அப்போ தான் சபையிலே மாற்றம் உண்டாகும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவு நீங்கள் படிக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ தியானிக்கிறீங்களோ, அதில் தான் கர்த்தரை அறிகிற அறிவு இருக்குது. அந்த அறிவு வந்த பிறகு தான் கர்த்தர் உங்களோடு கூட இந்த காரியங்களை பேச தொடங்குவார்.